நமசிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, அகில உலகத்திற்கும் படியளக்கும் பெரும் கடவுள்களாக திகழும் அனைத்து உலக விவசாய நண்பர்களுக்கும் இந்த காணொளியில் விவசாயிகளுக்காக தங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் அவர்களுடைய உற்ற பயனின் விளைவாக அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் மற்ற தொழில் புரியும் அனைத்து உலகத்தை பல நாடுகளில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் விவசாய துறையை சேர்ந்த ஏனைய அனைத்து பெருமக்களுக்கும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் சார்பாக உங்களை வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நாங்கள் இந்த கேபிஎன் காணொளி தொகுப்பின் மூலமாக ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி நமது விவசாய பெருமக்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் விதமாக அவர்களின் இருப்பிடத்திற்கே இந்த தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி இந்த உலகளாவிய தொழில்நுட்பத்தை வீட்டிற்கே கொண்டு சேரும் அற்புதத்தை விவசாய பெருமக்களுக்கு அவர்களுடைய விவசாயத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இந்த 96வது காணொளி தொகுப்பிற்கு நமது கேபிஎன் குளோபல் உறுப்பினர்களின் அன்பார்ந்த அழைப்பை ஏற்று இங்கு நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி கீதாலட்சுமி துணைவேந்தர் அவர்களை வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்றைய காணொளி தொகுப்பு மிகவும் ஒரு உன்னதமான தொகுப்பாகும். எவ்வாறு என்றால், காலநிலை மாற்றம் கொண்டுள்ள இந்த தருணத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான வழிமுறைகளை நமக்கு ஓர் உயரிய இடத்தில் துணைவேந்தராக இருக்கும் ஒரு பெருமை மிகு சிறப்பு விருந்தினர் நமக்கு இன்று விளக்கம் கொடுக்க உள்ளார். ஆங்கிலத்தில் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி இன் சேஞ்சிங் கிளைமேட் என்ற தலைப்பில் அவர் நமக்கு அவருடைய மேலான நேரத்தை ஒதுக்கி அனைத்து விவசாயிகளும் இந்த காணொளி தொகுப்பின் மூலியமாக நேரடியாக அவருடைய உரையை கேட்டு பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் ஆகியவற்றிலிருந்து விவசாயிகள் எவ்வாறு விழித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுடைய அனுபவத்தை நமக்கு இன்று பகிர்ந்தளிக்க உள்ளார். அதனால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருப்பினும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் துணைவேந்தர் அவர்களுடைய பேச்சுரையை முடித்த பின்பு உங்களுடைய கேள்விகளை சேட் வாயிலாக பகிர்ந்தளிக்கலாம். இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை இங்கே பகிர்ந்தளிக்க விளைகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி கீதாலட்சுமி அவர்கள் எம்எஸ்சி அக்ரி பிஹெச்டி அவர்கள் துணைவேந்தராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் என்பது அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் தெரிந்ததே. இந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் 14வது துணைவேந்தரான டாக்டர் கீதாலட்சுமி அவர்கள் வெள்ளிங்கிரி வேளாண்மை வானியல் நிபுணரும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற காலநிலை நிபுணருமான தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஓர் உன்னதமான நமது விவசாய பெருமக்களுக்கு பல வழிமுறைகளை இன்றளவும் கொண்டு சேர்க்கும் ஒரு மேன்மை தாங்கியவர். பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய இயக்குநராகவும் பல்வேறு பதவிகளில் பணியாற்றியவர். பயிர் மேலாண்மை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் விவசாய கல்வியை பெற்று மற்றும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான் ஆகிய நாடுகளின் புகழ்பெற்ற சர்வதேச நிறுவனங்களில் வானிலை, காலநிலை மாற்றங்கள், காலநிலை மற்றும் காலநிலையை
உண்டான தொழில்நுட்ப மேம்பாடு ஆகிய துறைகளில் முதுகலை பயிற்சிகளை பெற்று திறன்பட சிறப்பு பயிற்சி பெற்றவர். அவரது வளமான அனுபவம் காலநிலை வானிலை தொகுதிகளை உருவாக்க உதவியது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தை நிறுவி முக்கிய பங்காற்றியவர் மற்றும் வேளாண் வானிலை ஆய்வில் PhD டாக்டரேட் பட்டங்களை பெற்று பல திட்டங்களை உருவாக்கிய மேன்மை தாங்கியவர். அவர் 20 முதுகலை பட்டதாரிகள், 17 முனைவர் மற்றும் 4 முதுகலை பட்டதாரிகளுக்கு வழிகாட்டியாக, அதாவது ஆங்கிலத்தில் கைடாக திகழ்ந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் முதன்மை நிலையை அடைவதற்கு உற்று துணையாக இருந்தவர். டாக்டர் வி கீதாலட்சுமி அவர்கள் உலகில் உள்ள 5 கண்டங்களில் உள்ள 40 முதன்மையான நிறுவனங்களுடன் ஆராய்ச்சி ஒத்துழைப்பையும் நிறுவியுள்ளவர். 23 வெளிநாடு ஏஜென்சி நிதியுதவு ஆராய்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக முடித்து பின்பு 59 கோடி செலவில் 8 மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்கி 120க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை இதழ்களில் வெளியிட்டு 11 புத்தகங்கள் மற்றும் 36 புத்தக அத்தியாயங்களை எழுதிய சிறப்பு வாய்ந்தவர். அவரது ஒருங்கிணைந்த பயிற்சியின் மூலம் பல்கலைக்கழகம் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை வளர்ப்பதற்காக முன்னணி சர்வதேச மற்றும் தேசிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அதிநவீன உயர்நிலை ஆராய்ச்சிகளை வசதி மற்றும் விவசாயத்திற்காக பெரும் பங்கு வகித்து அவர் சிறப்பு பெற்று 42 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி 60க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய திறன் படைத்தவர். அவர் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களில் காலநிலை மாற்றம் மற்றும் தாக்கங்களை தணிப்பதற்கான கருவி பெட்டிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை அவர் உருவாக்கி சிறந்த திறன் படைத்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு முக்கிய பங்காற்றியவர். வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டத்தை WBCIS என்ற அந்த பயிர் காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் சோதனை நடத்தி அதில் வெற்றி கண்டவர். பயிர் மகசூல் முன்னறிவிப்பு FASAL என்ற திட்டத்தின் மூலமாக பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவளித்தவர் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் விவசாயத்தை மீட்பதற்காக சமூக மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கி அதற்கு பொறுப்பேற்றும் வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். 10,000ற்கு மேற்பட்ட விவசாயிகள், 500க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள், 250க்கு மேற்பட்ட நீர்ப்பாசன பொறியாளர்களுடன் காலநிலை மாற்றத்தை எவ்வாறு சந்திப்பது என்பதை 6,000 ஹெக்டேர்களுக்கு மேற்பட்ட திருச்சி மற்றும் காளிங்கராயன் படுகையில், ஈரோடு, தமிழ்நாடு மற்றும் இரட்டிப்பு பாதையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்ப திறன்களை வழங்கியவர். விவசாயிகளின் வருமானம் முன்னெடுத்து அவர்களுடைய விவசாயிகள் வருமானத்தை பெருக்குவதற்கும் பல துறைகளில் முன்னெடுத்தவர். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் காலநிலை பயிர் மாதிரி குழுவை நிறுவுவதில் அவருடைய பங்கு இன்றியமையாதது. வேளாண் வானியல் சங்கத்தால் ஃபெலோ ஆஃப் அக்ரோ மெட்ராலஜி விருது அவருக்கு கௌரவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் குறித்து தமிழ்நாடு மாநில செயல் திட்டத்தை உருவாக்கி தொழில்நுட்ப ரீதியாக அவருடைய பங்கு இன்றியமையாததாகும். ஜெனீவாவில் உள்ள WMOவில் நடைபெற்ற தேசிய வறட்சி கொள்கை HMNDP குறித்து உயர்மட்ட கூட்டத்தில் தமிழ்நாடு வறட்சி கொள்கையை முன்வைத்தவர். மேலும் அவருடைய பங்களிப்பு விவசாயத்துறைக்கு இன்றும் பல விஷயங்களில் அவர் முன்னெடுத்து சென்றதன் விளைவாக அவர் அறிவியல் நகரத்தின் சிறந்த பெண் விஞ்ஞானி விருது பெற்று பெண்கள் மேம்பாட்டிற்கான DST விருது உட்பட 21 விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பெற்று அதன் மூலமாக நமது விவசாய பெருமக்களுக்கும் சக்தி ஊடக விருது, கிருத் கிராந்தி விருது 2020 ஆண்டில் பல விருதுகளை இதன் மாதிரி பெற்று நமது விவசாய சொந்தங்களுக்கும் விவசாயிகளின் வாழ்விற்கும் இன்றியமையாத ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து இன்று புகழ்பெற்ற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் துணைவேந்தராக இருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய முன்னுரை வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நமது விவசாய பெருமக்களுக்காக ஒரு வீடியோ, அதாவது ஒரு காணொளி தொகுப்பு உங்களுக்காக இதோ வருகின்றது.
புகழ் சொற்களும் செய்கையும் பொய்மை கண்ட களிக்கு புதிதாம் என்ற பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் புதல்வியாய் எழுச்சி கண்ட ஒரு சரித்திர நாயகியின் சாதனை தொகுப்பு. கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு கண்டெடுத்த வெண்முத்தாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புகழை பாரெங்கும் பேச வைக்கும் நம் முனைவர் வே. கீதாலட்சுமி அவர்களின் வளர்ச்சி பாதை உங்களுக்காக. வேளாண்மை கல்லூரி மாணவியாய் என்று தடம் பதித்த இவரது வளர்ச்சி உதவி பேராசிரியர், பேராசிரியர், வேளாண் காலநிலை துறையின் தலைவர், இயக்குனர் என பல முகங்களில் பரிணமித்து இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய வேளாண்மை பல்கலைக்கழகங்களிலே முதல் பெண் துணை வேந்தர் என்ற ஈடற்ற இடத்தை பெற்றுள்ளார். உலகிற்கே வானியலை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். இந்த வானியலில் இவர் புரிந்த ஆராய்ச்சிகள் அந்த வானையும் வென்றியது என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பன்னாட்டு கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை மாதிரி கட்டமைப்புகள், காலநிலை மாற்றங்கள் மற்றும் அதனை சார்ந்த வேளாண் தொழில்நுட்பங்கள் போன்ற பிரிவுகளில் முதுகலை பட்டயமும் பெற்றுள்ளார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பதை போல இவரால் 11 புத்தகங்கள், 32 சர்வதேச அளவிலான கட்டுரை நூல்கள் பெருமை பெற்றுள்ளன. கற்கை நன்றே, கற்கை நன்றே. ஆம், 60க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கல்வியுடன் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வழிகாட்டிய செம்மலாவார். உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கிணங்க பேரிடர் காலத்தில் பாதிப்படைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேளாண்மை பாதிப்புகளை நேரில் கண்டு பயிர் சாகுபடியினை மீட்டெடுப்பதில் வெற்றி கண்ட சிந்தனை சிகரம் இவர். கோல் உயர குடி உயருமாம். ஆம், இவரின் வழிநடத்துதலின் கீழ் எட்டாத சிறப்புடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அகில இந்திய வேளாண்மை பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் 8ஆம் இடத்தை எட்டியுள்ளது. இவரது மணிமகுடத்தின் முத்துக்களாய் வானியலுக்கான வல்லுநர் விருது, அறிவியல் நகரத்தின் சிறந்த பெண் அறிவியல் விருது, வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கொள்கை துறையின் 2020ஆம் ஆண்டிற்கான மகளிர் மேம்பாட்டிற்கான விருது, பாரத் கிராந்தி விருது, கோவை வண்டர் உமன் விருது ஒளிர்கின்றன. இவரது வளர்ச்சியை போற்றும் விதமாக அவள் விகடன் இதழ் பசுமை பெண் விருதினை இவருக்கு அளித்து விருதினை சிறப்பித்துள்ளது. அண்மையில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபை கூட்டமைப்பு தமது 8ஆம் ஆண்டின் உயர்கல்வி சிறப்பு விருதினை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவரது சீரிய தலைமையில் தன்னிகரில்லா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சர்தார் பட்டேல் விருதினை பெற்றுள்ளது. பட்டங்கள் பல பெற்றிருந்தாலும் பல்கலைக்கழகம் பெற்ற பதக்கம் இவர். இவ்வாறு உழவியல் துறைக்கே உய்த்த உத்தமம் ஆகிய இவரை இந்த நெற்களஞ்சிய பூமியாம் தஞ்சைக்கு வரவேற்பதில் பேருவகை கொள்கிறது நம் தரணி போற்றும் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். பல்கலைக்கழகம் பெற்ற பதக்கம் என்ற ஒரு அருமையான வார்த்தையை அந்த காணொளியில் இருந்து எடுத்துக்கொண்டு கேபிஎன் குளோபல் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அவர்களுடைய சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேபிஎன் நெட்வொர்க் வாயிலா உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நிகழ்ச்சியில என்னை ரொம்ப அழகா அறிமுகப்படுத்தி ஒரு காணொளி காட்சியை வேற போட்டு தம்பி ராஜசேகர் லாயர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில என்ன பேசுறதுக்காக திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் ஆல்மோஸ்ட் என் கூட கண்டினியூஸா தொடர்புல இருந்தாங்க. I'm really happy and thank you Mr. Palniappan Marappan for giving me the great opportunity. அதே மாதிரி இளஞ்செழியன் அவங்களும் அப்படிதான். So you are doing a wonderful job. அது வந்து சந்தேகத்துக்கே இடம் இல்லை. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹம்பிளா இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்டட் கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப அழகா கண்டினியூஸா கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயங்களை
உலகெங்கிலும் உள்ள நமது மக்கள் பார்த்து பயன்பெற்ற வகையில இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அதில் எனக்கும் ஒரு சிறு பங்கு கொடுத்ததற்காக மறுபடியும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதுக்கு நான் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல என்னோட பேருக்கு அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைங்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்கும். எனக்கு ஒரு பெரிய விஷயமே, நான் இங்கேயே படிச்சு இங்கேயே பல நிலைகள்ல பணிபுரிந்து இந்த யூனிவர்சிட்டியை முழுவதுமாக உள்வாங்கியதுதான் என்னோட ஒரு பெரிய அட்வான்டேஜ், இல்லைன்னா ஒரு பெரிய கிரெடிட் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். முக்கியமா எடுத்துட்டோம்னா, நான் வந்தது ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஸோ போட்டு காமிச்சிட்டீங்க, நீட்டா ஒரு கூகுள் மேப்லயே கொண்டு வந்து எங்க ஊரை நிறுத்தி காமிச்சிட்டீங்க. வெள்ளக்கிணறு நான் பிறந்த ஊரு. ஸோ அங்க ஒரு ஹம்பிள் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில தான் நானும் பிறந்தேன். அப்ப நான் படிச்சு வளர்ந்த டைம்ல, இப்ப கார்பரேஷன் லிமிட்குள்ளார வந்துருச்சு. பட் நான் அந்த ஊர்ல இருந்த டைம்ல எல்லாம் ரியல் கிராமம், எப்படி ஒரு கிராமம் இருக்கணுமோ அந்த கிராமத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்ததா எங்களோட ஊர் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியும். ஸோ அங்கதான் என்னுடைய 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூல் வெள்ளக்கிணறுல படிச்சேன். வெள்ளக்கிணறுங்கிறது ஒரு இப்ப எப்படி கோயம்புத்தூர் ஒரு எஜுகேஷன் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அப்ப வெள்ளக்கிணறு அதை சுத்தி உள்ள ஊர்களுக்கெல்லாம் ஒரு எஜுகேஷனல் ஹப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப் டு +2 விசிவி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். ரொம்ப இனிமையான நாட்கள். டீச்சர்ஸ் ரொம்ப அழகா நம்மளை என்கரேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. நமக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதை எடுத்துட்டு வர்றது டீச்சர்ஸோட ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். அந்த வகையில எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர்ஸுமே ஐ வாஸ் பெட் டு எவ்ரிவன் அப்படிதான் நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பேம்பர்டு சைல்டுன்னு தான் நான் சொல்லணும். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். மருத்துவ கனவுன்னு ஒண்ணு அப்கோர்ஸ் இருந்துச்சு. +2 முடிக்கும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை மருத்துவ கனவுன்னு ஒண்ணு இருந்துச்சு. பட் மேபி நான் அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. 3 மார்க்ஸ் எனக்கு 10ல அந்த டைம்ல. ஸோ நோ ரிக்ரெட்ஸ். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நான் எனக்கு அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணும்போது இட்ஸ் எப்படி சொல்றது, ஜாயின் பண்ணியாச்சு. வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நான் +2 முடிக்கிற வரைக்கும் ஊரை விட்டு வெளியே வர்றதே வருஷத்துல 2 வாட்டி 3 வாட்டி இருந்தா பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நாங்க இங்க சேர்ந்தாச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பேட்ச் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துச்சு எனக்கு. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் மீடியத்திலிருந்து ஜம்பிங் டு இங்கிலீஷ் மீடியம். அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு லைஃப்ல. அது வரைக்கும் நம்ம கிராமர் படிச்சிருப்போம், எக்ஸாமுக்கு என்ன வேணும், எப்படி மார்க் எடுக்கலாங்கிற லெவல்ல இருக்கும். பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது. இங்க வந்தோடனே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. பட் ஆனா இங்கேயும் அப்படிதான் நிறைய நல்ல மனிதர்கள். பட் என்னுடைய சொந்த முயற்சியும் இருந்துச்சு. என்னன்னா கிராமர் புக் வாங்கி வச்சு டெய்லியுமே கிராமர் புக் வச்சு நாங்க படிப்போம். ஒரு டீம் ஆஃப் எங்களோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே எங்களுக்குள்ளார கம்யூனிகேட் பண்ணி பழகணும். ஃபர்ஸ்ட் பேசும்போது மேபி வி ஹாவ் டு திங்க் அட் த பேக் ஆஃப் அவர் மைண்ட், என்ன பேசுறதுங்கிறத திங்க் பண்ணி பேசணும். அப்புறம் அது அப்படியே வந்துருச்சு. கம்யூனிகேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எங்களோட முயற்சியில நாங்க பண்ணிட்டோம்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம் அப்படின்னு ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு நிறைய விழுதுகள் இருக்கு. எங்களுக்கு கீழே இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மித்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இல்லாத அளவுக்கு இது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா, இப்ப நீங்க மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிராவை 4ஆ பிரிச்சு 4 பல்கலைக்கழகமா வச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப அதே மாதிரி கர்நாடகால எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் அப்படிதான் 5 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், ஒரு சின்ன மண்டலத்தையும் பிரிச்சு ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒட்டு மொத்தமா வந்துட்டு இருக்கோம். இதுக்கு கீழே எங்க கிட்ட 18 உறுப்பு கல்லூரிகள், எங்களோட காலேஜஸ். இப்ப இங்க கோயம்புத்தூர்ல முதல்ல ஆரம்பிச்சோம். இந்த கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை. ஆனா இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதே ஒரு சரித்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க 1868வது வருஷத்துல சென்னையில ஒரு சின்ன வேளாண் பள்ளியா ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. 1904வது வருஷத்துல கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகி, ஏன்னா இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை அந்த மாதிரி
கரும்பு பாத்தீங்கன்னா பூ பூக்கும். மித்த இடங்கள்ல எல்லாம் கரும்பு பூ பூக்காது, இங்க கரும்பு பூ பூக்கும். கரும்பு இனப்பெருக்கத்துக்குன்னு இங்க ஒரு ஆராய்ச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வச்சாங்க, சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட்னு. அதே மாதிரி மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையமும் இங்கதான் இருக்கு. அதே மாதிரிதான் கோவையில அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை நிறுவனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கொண்டு வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாங்க இப்ப யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் 1972ல வந்துச்சு. இப்ப நாங்க ஒரு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு பெருமை மிகுந்த ஒரு பல்கலைக்கழகம் இது. இதுக்கு 112 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே. நான் சொன்ன மாதிரி 18 கல்லூரிகள் கோயம்புத்தூர்ல, மதுரையில, திருநெல்வேலியில, தஞ்சாவூர்ல, இப்படி எல்லா முக்கியமான ஊர்கள்லயும் 18 கல்லூரிகள் மாணவர்கள் வேளாண்மையை எடுத்துட்டு படிக்கணும் அப்படிங்கறக்காக கவர்மெண்டாலேயே நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க கூட இணைப்பு கல்லூரிகள், அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லக்கூடியது ஒரு 28 கல்லூரிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிராப்புக்கும் எங்களுக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கும். சில முக்கியமான பயிர்களுக்கு 3-4 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இப்ப நெல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெல் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பயிர். சோ அதனால தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு டிரி ஆடுதுறைன்னு ஒரு இடத்துல, அம்பாசமுத்திரம்ங்கிற இடத்துல, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நெல்லுக்கு வச்சிருக்கோம். நெல்லுக்கு ஆராய்ச்சி நிலையம், கரும்புக்கு ஒரு 3 இடத்துல, தென்னைக்கு 2 இடத்துல, இப்படி பாத்தீங்கன்னா 40 ஆராய்ச்சி நிலையங்கள் எங்க கிட்ட இருக்கு. சோ எங்களுதுல விவசாயம் மட்டும் இல்லாம மலைப்பயிர்கள், அதே மாதிரி வனப்பயிர்கள், ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு, ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இப்படி நிறைய படிப்பை நாங்க வேளாண்மை சார்ந்த படிப்புகளை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா எங்க கல்லூரியில் தொடர்புல 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 30,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்க முடியும். அதே மாதிரி ஒரு 1000 சயின்டிஸ்ட் இங்க நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு 2500 பேருக்கு மேல சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க, நான் டீச்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க, எங்க கூட லேபரர்ஸ் இருக்காங்க. சோ இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு துணைவேந்தரா ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை. இதுல என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட நான் இங்க வந்திருக்கேன். சோ இந்த பல்கலைக்கழகத்துல நான் பணிபுரியறதுக்கு நிறைய பேர், நான் திறம்பட பணிபுரியறதுக்கு எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, தோளோடு தோள் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த தருணத்துல நான் ரொம்ப பெருமையோட நான் தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுதான் என்னோட ஹம்பிள் பேக்ரவுண்ட். அண்ட் இன்னைக்குள்ள டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். எதனால நான் அப்படி சொல்றேன்னா, ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்புங்கிறது எந்த ஒரு காலத்திலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமா எடுத்துட்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1960s அப்படி போலாமே. 1960s அப்படின்னு போனோம்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 10-15 வருஷங்கள். அப்ப என்னன்னா அப்பதான் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு பெரிய பஞ்சம், நம்ம நாடு மித்தவங்கள்ட்ட கையேந்தி நிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோ அப்பதான் இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்திட்டாங்க. அந்த பசுமை புரட்சிக்கு வித்திட்டதுல டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், அவங்கதான் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கூட இருக்கு. அவர் இந்த கல்லூரியினுடைய ஒரு அலுமினி. அவர் தான் இது மேலை நாடுகள்ல இருந்து நம்மளுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் கொண்டு இங்க இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த டைம்ல தான் இப்ப ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் முதல்ல நம்ம நாட்டு ரகங்கள்லாம் போடும்போது, இப்ப நம்ம நாட்டு மாடு இருக்கு, நம்ம காங்கேயம் காளை இருக்கு, நிறைய சாப்பிடாது, அளவா பால் கொடுக்கும், சத்தான பால் கொடுக்கும். ஆனா நம்ம உயர் விளைச்சல் ரகங்கள் அப்படின்னு போகும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலத்திலிருந்து அது சத்தை உறிஞ்சி எடுக்கும். அப்ப அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம உரங்கள் போட வேண்டி இருந்தது. உர தொழிற்சாலைகள் வந்துச்சு. அப்ப நிறைய உரங்கள் போட்டோம். அந்த டைம்ல என்னன்னா, 1 கிலோ நைட்ரோஜினஸ் உரம் போட்டோம்னா 10 கிலோ நம்மளுக்கு மகசூல் பெருகுச்சு. உடனே மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம எவ்வளவு வேணாலும் அள்ளி அள்ளி போட நம்மளுக்கு நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படி இருந்துச்சு. அதனால அவங்க நிறைய போட்டு கடைசியில என்னாச்சுன்னா, நிலத்தை நம்ம கெடுத்துட்டோம், நிலத்தை மலடாக்கிட்டோம்னு தான் சொல்லணும். உதாரணமா எடுத்துட்டோம்னா, நிலத்தில் இருக்கிற மண்புழுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கீழே அதனுடைய நிலம் அப்படிங்கிறது ஒரு உயிர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, கோடி 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 கணக்கான
பல் உயிர்கள் உள்ளார இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளார இருக்கு, பாக்டீரியாஸ், நன்மை தரக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சு நம்ம மண்ணினுடைய தன்மை நிறைய நமக்கு எடுத்துட்டோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு வகையில அந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது வரலினா நம்ம வந்து நம்மளுடைய நாடு பிற நாடுகளை உணவுக்காக எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும். ஆனா அதை தவிர்க்கறதுக்கு நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்ப கூட நம்மளால நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமையில தான் நாம இப்ப இருக்கோம். அதுக்கு ஒரு வகையில சந்தோஷப்பட்டுட்டா கூட அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா உலகத்துல இப்போ உலக அளவுல இப்ப என்ன பாப்புலேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா 7.6 பில்லியன் பாப்புலேஷன். இன்னைக்கு மக்கள் தொகை 7.6 பில்லியன் பாப்புலேஷன் உலகம் பூரா. இதுவே வந்து இன்னொரு 2030 வருஷம், இப்ப நம்ம 23 இருக்கோம், ஒரு 7 வருஷத்துக்குள்ள 13% இன்க்ரீஸ் மக்கள் தொகையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அப்ப என்னன்னா 8.6 பில்லியன் அளவுக்கு நம்ம மக்கள் தொகை உயர்ந்து போயிரும். அதே 2050 வருஷத்துல நம்ம 10 பில்லியனுக்கு பக்கமா போயிருவோம். 28% வந்து நம்மளுடைய மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிரும். இப்ப இந்த உலக மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மக்கள் தொகை ஆப்பிரிக்கால 49% இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற ஆசியா கண்டத்துல 41% இன்க்ரீஸ் ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ % மட்டும்தான் யூரோப்ல, அப்புறமா சவுத் அமெரிக்கால எல்லாம் சேர்ந்து ரொம்ப குறைச்சுதான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மொத்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இடம் ஏசியா கான்டினென்ட்டும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லயும் தான் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கணிப்பா இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை நம்ம இந்தியால ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போகுது அப்படிங்கறதா. இப்ப நம்ம சைனாவை கூட சர்பாஸ் பண்ணி நம்ம 140 கோடியையும் கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா நம்ம இளைஞர்கள், அதாவது சின்னவங்க அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாருமே வந்து மற்ற நாடுகள் எல்லாவும் இந்தியாவை நோக்கி தங்கள் பார்வையை மாத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்மளுடைய மக்கள் தொகை 2050 வருஷம் 166 கோடியையும் தாண்டும் அப்படிங்கிறது கணிப்பு. சரி, நம்ம தமிழ்நாடு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப 7.5 கோடி, ஆனா இதுவே 9 கோடியா மாறிடும் 2030 வருஷம். இன்னும் 7 வருஷத்துல அவ்வளவு ஃபாஸ்டா இருக்க போகுது. ஓகே, இப்போ மக்கள் தொகையை பத்தி பார்த்துட்டோம். எவ்வளவு நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு வேணும் அப்படின்னா இப்போ உலகம் பூரா என்னன்னா ஆவரேஜா எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 2770 கிலோ கேலரிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கிறது, இதன் மூலமா நம்மளுடைய ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் 3050 கிலோ கேலரிஸா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு பெரிய கணிப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மிட் செஞ்சுரி, அதாவது 2050 வருஷங்கள் அப்படின்னு போகும்போது ஒரு 430 மில்லியன் மவுத்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட 430 மில்லியன் மவுத்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணணும். அப்படின்னா 70% ஃபுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம இப்ப விளையக்கூடிய விளைச்சலை காட்டிலும் 70% அதிகமான ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது நம்மளுக்கு. இந்த சவால் இது அப்படின்னா அப்ப டெஃபினட்டா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஃபீல்டா தான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளைன் இன் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ்னா இயற்கை வளங்கள் குறைஞ்சிட்டே வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு, நம்ம வச்சிருக்கிற லேண்டு, நம்ம தமிழ்நாடு, இந்தியா எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய லேண்ட் ஏரியா குறைஞ்சிட்டே வருது. பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே வரும்போது உங்களுக்கு நான் அக்ரிகல்ச்சரல் நீட்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால மக்கள் அதிக அளவுல இந்த லேண்டை வந்து நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 40%க்கும் மேல இருக்கிற நம்ம லேண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மழையை நம்பியே இருக்கு. ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மழையை நம்பியே இருக்குது. சோ இதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச். அடுத்தது இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா நம்மளது எல்லாமே வந்து பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஹோல்டிங் வாங்க. அதாவது இப்போ ஒரு அப்பா இருப்பாரு, 2 பசங்க இருப்பாங்க,
10 ஏக்கர் நிலம் இருந்தா 5 ஏக்கரா பிரிஞ்சு போயிடும். அடுத்து அந்த அப்பாக்கு 2 பசங்க வருவாங்க, 2 ஏக்கரா பிரிஞ்சு போயிடும். அப்படி பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஹோல்டிங். இப்படி பார்த்தோம்னா 80% மேல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாமே சிறு குறு விவசாயிகளா மட்டும்தான் இருக்கும். சோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களால அத சரியான முறையில அணுகி தீர்வு காண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இப்ப நிலவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு அப்படின்னு வெயில்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. சோ மெக்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஆனா இப்ப நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கு வேண்டிய மாதிரியான இயந்திரங்கள் இப்ப புழக்கத்தில் இல்லை. இது ஒரு பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி இப்ப நாங்க விவசாய பல்கலைக்கழகத்துல நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இது போய் கடைசி வரைக்கும் சேருதா அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த பெனிட்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் இன்னும் நம்மளுக்கு தேவையான அளவு எட்டலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய கருத்தா இருக்கு. இது மட்டும் இல்லாம அர்பனைசேஷன், மைக்ரேஷன் ஆஃப் லேபர்ஸ் இதெல்லாம் சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பல்லடத்துல எல்லாம் நிறைய வேலைக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் திருப்பூர் போயிடுறாங்க, பனியன் ஃபேக்டரி அப்படி. அந்த மாதிரி நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விவசாயத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட இந்த மாதிரியான இதர தொழில்களுக்கு போறதுக்குதான் மக்கள் நிறைய இருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சோம்னா விளைவிக்கிறது கூட விளைவிச்சிடறோம். ஆனா நம்மளால அதை மார்க்கெட் பண்ணி கரெக்டான ரேட்டு கொண்டு வர முடியுதாங்கன்னா அங்கதான் பெரிய சேலஞ்ச். விவசாயிகள் எல்லாம் நீங்க தக்காளி எல்லாம் சும்மா தூக்கி போடுறத பார்த்திருக்கோம், சில பேர் பாலை கீழே கொட்டிட்டு போறத பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருந்துட்டு இருக்கு. இத்தனை சவாலுக்கு மேல கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா நம்ம முன்னால வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு வார்த்தையை கூட சொல்லிட்டேன். இந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்சுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் நேச்சுரலா நடக்கிறது. அதாவது நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சூரியனை சுத்தி 9 கோள்கள் வருது. அதுல நம்ம பூமியும் ஒரு கோள். இதுல இந்த சுத்திட்டு வர்ற ஆர்பிட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு 11,000 இயர்ஸ்க்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சேஞ்சஸால நம்ம கிளைமேட், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வானிலை காலநிலை மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது மேஜர் காரணம் நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, பூமி தகடுகள் அப்படின்னு. இங்கிலீஷ்ல டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி ஒரு அப்படியே கண்டினியூஸா ஒரு கோளமா இல்ல, அது பிளேட்டா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட பூமி தகடு எல்லாமே என்னன்னா எல்லா நிலை ஏரியா ஃபுல்லுமே கீழே, அதாவது அந்த அண்டார்டிக் ஏரியால குவிஞ்சிருந்தது. தண்ணி பூரா ஒரு இடத்துல இருந்தது. இந்த பூமி தகடுகள் ஒன்ன விட்டு ஒண்ணு விலகிறது, ஒன்ன விட்டு ஒண்ணு நோக்கி போறது, இந்த மாதிரி எல்லாம் மூவ் ஆகி இப்ப இருக்கிற நிலைமைக்கு இப்ப வந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உலகத்திலேயே எது ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா இமயமலையில இருக்கிற நம்ம இமயமலையை சொல்லுவோம், ஆனா சிகரத்தை சொல்லுவோம். ஆனா இந்த இமயமலை ஒரு காலத்துல இல்லவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 2 தகடுகள், ஏசியா தகடு மேல இருந்து கீழே வருது, பூமத்திய ரேகையை நோக்கி. கீழே இன்னொரு தகடு, அதாவது ஆஸ்திரேலியா, இந்தியா எல்லாம் சேர்ந்து ஒரு தகடு இருக்கு. இந்த தகடு மேல நோக்கி போகுது. இந்த 2 போய் ஒன்னோட ஒண்ணு மோதி அப்படியே கொல்லாய்ட் ஆகி உங்களுக்கு இமயமலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா ப்ரூஃப்ஸ் இருக்குது. இன்னைக்கும் இமயமலை தன்னோட ஹைட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, க்ரோ ஆயிட்டு இருக்குது, இமயமலை க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது ஒரு உயிரில்லாத பொருள் க்ரோ ஆகுதுன்னா காரணம் இதுதான். மேல இருந்து பிரஷர்ல ஒரு பிளேட் கீழே வருது, கீழ இருந்து பிரஷர்ல ஒரு டெக்டானிக் பிளேட் மேல போகுது. 2 அமுத்துறதால அது ஒவ்வொரு சில சென்டிமீட்டர்ஸ் க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அண்டார்டிக் பகுதியில் இருக்கும்போது நம்மளுடைய டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இப்ப நம்மளோட டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு வல்கானிக் எரப்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எரிமலை வெடிக்குது அப்படின்னா 2 வருஷத்துக்கு அந்த ஏரியா ஃபுல்லுமே உங்களுக்கு கூலா இருக்கும். ஏன்னா அந்த வல்கானிக் எரப்ஷனால மேல படர்ந்து இருக்கக்கூடிய அந்த சாம்பல், அந்த மாதிரியான அந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சூரிய ஒளியை தடுத்து மேல அனுப்பும். அப்ப அதனால நம்மளுக்கு ஒரு கூல்னஸ் கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நேச்சுரலா நடக்குது. ஆனா
மனிதன் செய்யக்கூடிய செயல்களாலதான் பூமி அதிக அளவுல காலநிலை மாற்றத்தை சம்பாரிச்சிட்டு வருது. முக்கியமா எடுத்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன்னா தெரியும், நம்மளால இனிமேட்டு கரண்ட் இல்லாம இருக்க முடியாது. அதனால இந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும்போது நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகுது, நிறைய ஃபாசில் ஃபியூவல் யூஸ் பண்றோம். நிலக்கரியை யூஸ் பண்ணி பவர் ஜெனரேட் பண்றோம். அதுல இருந்து வரக்கூடிய ஃபாசில் ஃபியூவல், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் அதிக அளவுல வெளியே வருது. இது எல்லாமே மாசுபடுறதுக்கான காரணங்கள். இன்னொன்னு, நிறைய கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம் இல்லைங்களா, நிறைய தொழிற்சாலைகள் வச்சிருக்கோம், கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். இது எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு வாயுக்களை மேல விடுறோம். இதுவும் ஒரு பசுமை கூட வாயுக்கள்னு சொல்லக்கூடிய வாயுக்கள், இதுவும் ஒரு காரணம். இது மட்டுமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? நிறைய மரங்களை வெட்டிட்டோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 33% நம்மளுக்கு ஃபாரஸ்ட் இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 21% தான் ஃபாரஸ்ட் இருக்கு. இப்ப எல்லா கவர்மெண்ட்டுமே ட்ரீ கவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வேகத்தோட இருக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதே வேகத்தோட கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற இடத்தை காட்டிலும் 33% நோக்கி நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக நிறைய ஃபண்டிங் ஆஸ் வெல் அஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ட்ரீஸ் அவுட் சைட் த ஃபாரஸ்டையே நம்ம ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். இன்னும் முக்கியமா ஒண்ணு, முதல்ல எல்லாம் காலார நடந்து போனோம், இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு போனோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்கிருந்து அங்க கடைக்கு போறோம்னா கூட 2 வீலர் எடுத்துட்டு போறோம். சோ டிரான்ஸ்போர்டேஷன், அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கார்ல போறது. US எல்லாம் ரொம்ப முழிச்சுக்கிட்டாங்க. கார் பூல் பண்ணி போனாங்கன்னா அந்த காருக்கு பிரியாரிட்டி உண்டு. ஒருத்தர் தனியா போனாங்கன்னா அவங்க வேற லேன்ல வரணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சோ டிரான்ஸ்போர்டேஷன் கார்பன் மோனாக்சைடு, கரியமில வாயு, அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுல பெரிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி விவசாயம் செய்யும் போதும் நம்ம ஒரு சில வகையில நம்ம காலநிலை மாற்றத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணமா நெல் வயல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தேன் வாயு நெல் வயல்ல இருந்து மேல வருது. ஏன்னா உங்களுக்கு நெல் வயல்ல தண்ணி தேக்கி வச்சிருக்கிறதால அங்க ஒரு ரெடியூஸ்டு கண்டிஷன் இருக்கிறதால கார்பன் கூட ஹைட்ரஜன் சேர்ந்து மீத்தேன் கேஸ் வெளியே வருது. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம நிறைய மாடு வச்சிருப்போம். இது மாடுல பாத்தீங்கன்னா ஒரு 2 வகையான டைஜஷன் நடக்கும். உள்ளுக்குள்ளார ஒரு அனரோபிக் டைஜஷன் நடக்கும். அதனால மாடும் மீத்தேன் எமிஷனுக்கு ஒரு காரணமா இருக்கும். இதெல்லாமே அதே மாதிரி பவரிங் த பில்டிங்ஸ், நிறைய காரணங்கள் சொல்லலாம். இதெல்லாம் ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ் விச் காசஸ் கிளைமேட் சேஞ்ச். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடோட அளவு, கார்பன் டை ஆக்சைடுடைய குறியீட்டு அளவு முதல்ல 280 ppm இருந்தது. இப்ப 430 ppm டச் பண்ணிட்டோம். அதாவது ஆல்மோஸ்ட் டபுளிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடந்துருச்சு. இதே கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல 550 ppm வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, நம்ம வரக்கூடிய வெப்பத்தை பூமிக்கு வந்துருது. பூமியில இருந்து அந்த வெப்பத்தை வெளியே ஏற விடாம ஒரு போர்வையாட்டா போத்தி வச்சுக்கிச்சு. அதனால நம்மளுடைய டெம்பரேச்சர், குளோபல் டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல வேற மாதிரி. இன்னும் இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் விட 2050 வருஷத்துல இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டிகிரி செல்சியஸுக்கு பக்கமா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய மாடல்ஸ் சொல்லுது. சோ இதனால என்ன ஆகும்னா ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஹீட் வேவ்ஸ்னா நீங்க பாத்தீங்கன்னா வெப்ப காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜென்ரேட் ஆகும். ரைட். ஒரு வகையில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய அளவு, மழை பெய்யக்கூடிய காலம், இது எல்லாமே மாறுபட போகுது. சோ இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறுகிய காலத்துல உங்களுக்கு அதிகமா மழை பெஞ்சிரும். அந்த மழை நம்மளுக்கு யூஸ் ஆகாம கடல்ல தான் போய் கலக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. இதனால நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா 2வதா பார்க்கப்படுது. 3வது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதால உங்களுக்கு பர்மனன்ட் ஐஸ் கேப்ஸ் இருக்கும். மேல ஆர்டிக்லயும் ஐஸ் கேப்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹை ஆல்டிடியூட் பிளேசஸ்லயும் ஐஸ் கேப்ஸ் இருக்கும். இதெல்லாம் உருகி அது அந்த கடல்ல சேர்ந்து கடல் மட்டத்தை அதிகரிக்கும். இந்த கடல் மட்டத்தை அதிகரிக்கிறது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, கடற்கரையோரமா தான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல நம்ம நிறைய பயிர் பண்ணி நம்ம ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ பாதுகாத்துட்டு வரோம். ஆனா ஒரு 5 சென்டிமீட்டர் மேல வந்துச்சு
கடல் தண்ணி மேல வந்துச்சுன்னா 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மளுடைய ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் லேண்ட என்கல்ப் பண்ணிட்டு போயிருக்கோம். உங்களுக்கு தெரியும், முதல்ல வந்து பூம்புகார்னு ஒரு அழகிய நகரம் இருந்துச்சு. அந்த பூம்புகார் டோட்டலாவே உள்ள போயிருச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கிற பூம்புகார் கன்ஸ்ட்ரக்டட் பூம்புகார். அதே மாதிரி தனுஷ்கோடியில அது வந்து சுனாமி வந்தப்ப தனுஷ்கோடி உள்ள போயிருச்சு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஊர்லயே சொல்ல முடியும். சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வரும்போது மண் அரிமானம் இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி நம்ம நிலத்துல இருக்கிற ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட், இந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டும் அதிக அளவுல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் அது என்ன ஆகும்னா சீக்கிரமா டீகம்போஸ் ஆயிரும். அப்ப நம்மளுடைய மண்ணினுடைய வளம் குறைஞ்சிரும். அதே மாதிரி கடல் தண்ணி உள்ள வரும்போது சலைனைசேஷனா உப்பா மாறிடுறது. அதே மாதிரி சாயில் பயோடைவர்சிட்டி லாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே இன்னொன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து கடலுக்கு வெளியே நடக்குது. கடல்ல பாத்தீங்கன்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே ஜாஸ்தி ஆகும். கடலே அசிடிஃபிகேஷன் ஆயிரும். ஓஷன் அசிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓஷன் கரண்டே மாறும். ஓஷன் கரண்ட்னா மேல இருந்து குளிர்ந்த தண்ணி உள்ள வரும், இங்க இருந்து வார்ம் வாட்டர் மேல போகும். இந்த அப் வெல்லிங் டவுன் வெல்லிங் இது எல்லாமே மாறிடும். இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய கிளைமேட்டை கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்துரும். இதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம சாயில் வாட்டர் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரச்சனையாகும். ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பெரிய விஷயங்கள். இது டைரக்டான விஷயங்கள். இன்டைரக்டா என்னென்ன நடக்கும்? இன்னைக்கு வந்து ஒரு பூச்சி சாதாரணமான ஒரு பூச்சியா பார்த்திருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே உங்களுக்கு, நம்ம இப்ப தென்னை மரத்துல வந்து நீங்க ஒரு காய கூட இப்ப கோடு கோடா இல்லாம பார்க்க முடியாது. அப்ப இரியோஃபைட் மைட்டுன்னு ஒரு மைட்டு, அந்த மைட்டு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அதை கண்டுக்கவே மாட்டோம். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அதே மாதிரி இந்த கோகனட்லயே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஃபிளை, ரூபோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளைன்னு ஒரு ஒயிட் ஃபிளை, அந்த ஒயிட் ஃபிளை வந்து இப்ப கார்டன் பூரா, கோகனட் கார்டன் பூரா கருப்பு கருப்பா அசிங்கமா இருக்குது. அதே மாதிரி இப்ப வாடல் நோய் ஒண்ணு வந்து இந்த நம்ம மலையோரமா இருக்கிற இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஓரமா இருக்கிற பொள்ளாச்சி அந்த ஏரியால இருக்கிற எல்லா மரங்களையும் பிரச்சனைக்குரிய ஒரு இதா மாத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மாறப்போகுது இந்த சேஞ்சஸால. சோ இதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது மைனர் பெஸ்ட் மேஜர் பெஸ்டா வந்துரும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். நாங்க வந்து நிறைய மாடலிங் எல்லாம் பண்ணி நாங்க பார்க்கும்போது எல்லா பயிர்களிலுமே ஒரு 10 to 20% ரிடக்ஷன் இன் ஈல்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம தகவமைச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, நம்ம வந்து அடாப்டேஷன் சொல்லக்கூடிய தகவமைப்புக்கு போகணும். ரெண்டாவது மிட்டிகேஷன், இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறத குறைக்கணும், அதுக்கு பேர் தான் மிட்டிகேஷன். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஓகே, இந்த கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரை எப்படி ரெசிலியண்டா பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபார்மர்ஸ் உடைய இன்கம் ரைஸ் பண்ணணும், மூணாவது வந்து ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டு வரணும், நாலாவது வந்து நம்ம கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை நம்ம கொண்டு போகணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கணும். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டு போகலாம் அப்படின்னா, எங்க யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ரகங்கள் கொண்டு வரோம். கிளைமேட் ஸ்மார்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வறட்சியையும் தாங்கி வளரணும், வெப்பத்தையும் தாங்கி வளரணும், அதே சமயம் சடனா மழை பெஞ்சு ஃப்ளட் வந்துச்சுன்னா அதையும் தாங்கி வளரணும். அதற்கான முயற்சியை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜீன் பிரமிடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன் பிரமிடிங்னா ஒரு ஹை ஈல்டிங் வெரைட்டில எந்தெந்த ஜீன் எல்லாம் ட்ரவுட் ரெசிஸ்டன்டா ஃப்ளட் ரெசிஸ்டன்டா இருக்குமோ அந்த ஜீன் எல்லாம் இன்டியூஸ் பண்ணி இப்ப வந்து நாங்க இந்த ஜீன் பிரமிடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் பண்ணி அந்த கிராப்பையே வந்து அந்த கிராப்பை கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்பா வெரைட்டியா மாத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி போறது இது வந்து நம்ம விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கான ரகங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மண் வளத்தை பாதுகாக்கணும். இப்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது,
நம்ம சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் குறைய போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்ம சாயில வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கு வந்து நம்ம நிறைய ஈக்கோலாஜிக்கல் ஃபார்மிங் பண்ணும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்றாங்க. கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபார்மிங் நம்மளால பண்ண முடியாது. பட் இன்டகிரேட்டட் வேல நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய நாட்டையும் பாதுகாக்கலாம், நம்ம மண் வளத்தையும் பாதுகாக்கலாம், நம்ம மனுஷங்களுக்கு ரெசிடியூ ஃப்ரீ ஃபுட் கொடுக்கலாம். சோ இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பிரிசிஷன் ஃபார்மிங். எது எந்த அளவு தேவையோ அதை அந்த அளவு மட்டுமே கொடுக்கிறது, அதான் பிரிசிஷன் ஃபார்மிங். 5 கிலோ நைட்ரஜன் வேணுமா, 5 கிலோ மட்டும் கொடுங்க, எக்ஸஸா போட்டு நீங்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கிரியேட் பண்ணாதீங்க அப்படி சொல்றது. இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மார்ட் டெலிவரி எல்லாம் வந்துருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஒரு 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 தெளிக்கணும், ஒரு மருந்து தெளிக்கணும் அல்லது ஒரு ஃபர்டிலைசர் டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டா எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா பண்ண முடியாது. இப்ப ட்ரோன்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி நானோ யூரியா அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு. நானோ சூப்பர் யூரியா, நானோ டிஏபி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மூட்டை யூரியா போடுற இடத்துல ஒரு பாட்டில் போட்டா போதும். யூஸ் எஃபிஷியன்சி ஒரு மூட்டை யூரியால 40% யூஸ் எஃபிஷியன்சி இருக்கும். வெரஸ் இந்த ட்ரோன்ஸ்ல தொளிக்கக்கூடிய சூப்பர் நானோ யூரியா போடும்போது 80% யூஸ் எஃபிஷியன்சி இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது விரயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள இது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து சென்சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு கோவிட்னு தான் நான் சொல்லுவேன். கோவிட் டைம்ல நிறைய என்ஜினியர்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு அவங்கவுங்க ஊருக்கு வந்தாங்க. அவ்வளோ இன்னோவேட்டிவ் இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா தண்ணி பாய்ச்சறதுக்கு நாம தோட்டத்துக்கு போவே வேண்டியது இல்லை. நாம என்ன பண்ணுவோம், மோட்டரை வந்து நம்ம மொபைல்ல இருந்தே ஆப்ரேட் பண்ணலாம். ஆப்ரேட் பண்ணி எந்த இடத்துல தண்ணி வேணுமோ அந்த இடத்துல சாயில் மாய்ஸ்சரை மெஷர் பண்றதுக்குள்ள சிப்ஸை வச்சுட்டு அதை மொபைல்ல மானிட்டர் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த ரொபோட்டிக் டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்த பெருமை நம்மளுடைய இளைஞர்களையே சாரும். அவங்க அவ்வளவு இன்னோவேட்டிவ் இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால நம்மளுடைய எல்லா வகையான மொபைல் ஆப்ஸ் வழியா நம்ம கரெக்டா தண்ணி பாய்ச்சலாம், கரெக்டா எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். இது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு என்னன்னா வெதர் பேஸ்டு ஃபார்ம் அட்வைசரி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிக் டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வச்சுட்டு வரக்கூடிய வானிலை அறிந்து நம்ம வந்து விவசாயம் செய்யறது. நாளைக்கு மழை வருது அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சா இன்னைக்கு நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டியது இல்லை. இப்ப நாளைக்கு நான் மருந்து அடிக்கணும்னு ஒரு முயற்சி வச்சிருப்பேன், மருந்து அடிக்கணும், நிறைய வந்து சாறு உறிஞ்சுற பூச்சி வந்துருச்சு, த்ரிப்ஸ் வந்துருச்சு, இலைப்பேன் வந்துருச்சு, நாளைக்கு மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நாளைக்கோ நாளன்னைக்கோ நல்ல கனமழை பெய்ய போகுது அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சா நம்ம இந்த மருந்து தெளிக்க கூடாது. ஏன்னா வரக்கூடிய மழையிலேயே முக்காவாசியான அந்த பெஸ்ட் வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்ப நம்மளுக்கு வந்து மருந்து அடிக்கிற செலவும் கிடையாது, நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் குறைக்கலாம். இந்த மாதிரி வெதர் பேஸ்ட் அட்வைசரிஸ் இது ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு படி முன்னாடி போய் கஸ்டமைஸ்டு வெதர் பேஸ்ட் அட்வைசரிஸ். இப்போ ஒரு ஃபார்மர் மேங்கோ வச்சிருக்காரு, மாம்பழம் ஆர்ச்சர்ட் வச்சிருக்காருன்னா அதற்கு தகுந்த அட்வைசரி மட்டும் அவருக்கு கொடுக்கறது. ஒருத்தர் நெல் போட்டிருக்கிறாருன்னா அந்த நெல் வயலுக்கு என்ன பண்ணணுங்கிற அட்வைசரி மட்டும் கொடுக்கறது. முதல்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா அட்வைசரி போகும், நீ மாம்பழம் போட்டா என்ன, மாமரம் வச்சிருந்தா என்ன, நெல் வயல் வச்சிருந்தா என்ன, இதுதான் அட்வைசரி, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கொண்டு இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது. மாமரம் வச்சிருக்கிறவங்களுக்கு மாந்தோப்புக்கு தகுந்த அட்வைசரி மட்டும் போகும், நெல் வயல் வச்சிருக்கிறவங்களுக்கு நெல்லை பத்தின அட்வைசரி மட்டும் போகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப மெக்கனைசேஷன், இப்ப சின்ன சின்ன வீடர்ஸ், இப்போ ஒருத்தர் வந்து அழகா அந்த வீடிங் பண்ணிட்டு போயிடலாம். கையில களை எடுத்தா 10 ஆள் வேணும்னா இது ஜஸ்ட் ஒரு ஆள் வச்சு 1 ஏக்கரை நம்ம களை எடுத்துட முடியும். ரொபாட்டிக் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது ரெனியூவபிள் எனர்ஜி. அதாவது நம்ம இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனால நிறைய நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் வருதுன்னு சொன்னோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜியை அக்ரிகல்ச்சருக்கு நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா சூரிய சக்தியால இயங்கக்கூடிய தண்ணி இறைக்கக்கூடிய மோட்டார்ஸ், இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சோலார் பவர்டு மெஷின்ஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சு, விண்ட் பவர்டு மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா
சர்க்குலர் எக்கானமின்னு சொல்லுவோம். அதாவது வேஸ்ட்ல இருந்து வெல்த் கொண்டு வருது, சர்க்குலர் எக்கானமி. இது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. நம்ம எந்த ஒரு பொருளையுமே வேஸ்டே பண்ணாம அதை அடுத்த காம்போனண்டா இன்னொன்னுக்கு எடுத்துக்கிறது. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நெல்லு வயல் வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு வந்து எப்படியோ தண்ணி கட்டுறதுக்கு ஒரு பாண்டு வச்சிருப்பாரு. அதுல மீன் வளர்க்கலாம், அதுக்கு மேலேயே வாத்து வைக்கலாம், இல்ல கோழி வைக்கலாம். அப்புறம் அந்த கிரெயின்ஸ், இப்ப இந்த வாத்தை வந்து நீங்க ஒரு டைம் இன்டர்வெல்ல விட்டீங்கன்னா களை எடுக்கிற வேலையவே அது குறைச்சிரும். அது நடந்து மிதிச்சு போறதுல ஈல்டு கூட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு, நீங்க ஒரு ஏக்கரால ஒரு நெல்லு வளர்த்துறீங்கன்னா எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, எவ்வளவு வந்து நீங்க கரியமில வாயு வந்து நீங்க வெளியே விடுறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க, அத்தனையுமே கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ற அளவுக்கு இப்ப டெக்னாலஜி முன்னேறிடுச்சு. இப்ப இதெல்லாம் விட ஒரு பெரிய டெக்னாலஜி ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிறது. எப்ப வேணா எதை வேணா வளர்க்கலாம். இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் ரொம்ப ரீசெண்டா ஒரு டீம் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓமன் நாடு, உங்களுக்கு தெரியும் ஓமன் நாடு எங்க இருக்குன்ட்டு, ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கு, துபாய் பக்கத்துல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் லேண்ட் எடுத்து அவ்வளவு அழகா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியே உள்ள போயிருக்குது. அங்க உள்ள மண்ணுல சாயில் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து 4% அளவுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் சொல்றது வந்து எங்க வேணாலும் பண்ணலாம். நம்ம இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளால வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து ஹைதராபாத் போயிருந்தேன். ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் த டவுன்ல அந்த ஒரு உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் உள்ள போனா ரொம்ப அமேசிங்கா இருந்தது. ஒரு பாதி அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஹைட்ரோபோனிக்ஸ்ல அந்த சாலட்ஸுக்கு தேவையான ஆல் கிரீன்ஸை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு சின்ன கடை போட்டு ஒரு 2 சாஃப்ட்வேர்ல இருந்து விட்டுட்டு வந்த பசங்க அந்த இடத்துல வந்து ஒரு சாலட் ஷாப், டேக் அவே ஃபுட் மாதிரி வச்சிருக்காங்க. சோ இது எப்படின்னா ஒரு டிராப் தண்ணி கூட வேஸ்ட் ஆகாம அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணியே அந்த கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் தான் ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு தேவையான உணவை நம்ம கொண்டு வர முடியும். சோ டோட்டலா கிளைமேட் ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா வெதர் ஸ்மார்ட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது வெதர் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணணும். வாட்டர் ஸ்மார்ட்டா இருக்கணும். இந்த வாட்டர் ஸ்மார்ட்ங்கிறதுக்கு வந்து நான் ஒன்ன சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்ப எல்லாமே ஓப்பன்ல விடுறதே கிடையாது. எல்லாமே ட்ரிப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், அதே மாதிரி ஹைட்ரோபோனிக்னா சர்க்குலர் வாட்டர் பேட்டர்ன், இந்த மாதிரி போய் வாட்டர் ஸ்மார்ட்டா போயிடணும். அடுத்தது விதைகள், இதெல்லாமே சேர்ந்து சீட் ஆர் பிரீட் ஸ்மார்ட், எல்லாமே வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸா கொண்டு வரணும். அதே மாதிரி கார்பன் ஆர் நியூட்ரியன் ஸ்மார்ட், அதாவது நீங்க போடக்கூடிய எந்த ஒரு உரமும் வேஸ்ட் ஆகாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம் மார்க்கெட் ஸ்மார்ட். அதாவது நீங்க மார்க்கெட் வந்து நீங்க பண்றதுக்கு வேல்யூ செயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூ செயின் சொல்லும் போது நம்ம வேல்யூ அடிஷனையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதாவது பொருளை ராவா விற்காம வேல்யூ ஆட் பண்ணி வித்தா நம்ம விவசாயிகளுக்கு வருமானம் பல மடங்கு ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க அப்புறம் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் வந்து ரொம்ப ரீசெண்டா பொள்ளாச்சியில வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். ஒரு ஃபார்மர், நான் கம்ப்ளீட்டா என் கார்டனை, அவர் பேரு வள்ளுவர், தெரியல அவர் கூட இதுல ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருக்காரான்னு தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கார்டன் வந்து 30 ஏக்கர் தென்னந்தோப்பு. அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் கைக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்ப போய் பார்க்கும்போது அந்த கார்டனே ரொம்ப சிக் கார்டன். சாயில் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்ல, சிக்கா இருந்தது சாயில் பாக்குறக்கே. அவர் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் அதை கம்ப்ளீட் ஆர்கானிக்கு கொண்டு போயிருக்காரு. எப்படின்னா அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பேர் ஆஃப் அனிமல்ஸ் தான். அதாவது ஒரு பேர் தான் காங்கிய மாடு வச்சிருக்கிறாரு. அதுல உள்ள சாணத்தை அதுக்கு போடுறாரு. அப்புறம் அங்க அந்த மட்டை அதெல்லாம் உழுகுது இல்லைங்களா, அதெல்லாம் சிப் பண்ணி அங்கேயே போட்டுடுறாரு. அந்த ஒரு பிட்டு கூட வெளியே போறது இல்லை. எல்லாமே அப்படியே மேல 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 போட்டுட்டு வர்றாரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தென்னை மரத்துக்கு நடுவால வாழை மரம் நட்டிருக்காரு. அந்த வாழையடி வாழையா இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இவர் ஆர்கானிக்கா வேற உரமெல்லாம் போடுறது இல்ல, தண்ணி மட்டும் வந்து உங்களுக்கு சொட்டு நீர்ல விட்டுட்டு இருக்காரு. அந்த கார்டன் இப்ப பாத்தீங்கன்னா
மித்த இடத்துக்கு விட அந்த கார்டனுக்குள்ளார டெம்பரேச்சர் 2 to 3 டிகிரி செல்சியஸ் குறைவா இருக்குது. சாயில் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ் சாயில் ஆயிருச்சு. நல்ல ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அவருக்கு அதுல இருந்து எதுவுமே வரல. அதுக்கப்புறம் ஸ்லோவா பில்டப் ஆகி அவ்வளவு நல்ல ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, எதையுமே அவர் ராவா கொடுக்க மாட்டாரு. தேங்காயிலிருந்து 16 வகையான பொருட்களை தயாரிக்கிறாரு. என்னன்னா, உங்களுக்கு வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில், நார்மல் கோகனட் ஆயில், கோகனட் சிப்ஸ், கோகனட் பவுடர், இப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா மாத்தி ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா வந்திருக்காரு. சோ இந்த அளவு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால நம்மளும் வந்து அது எல்லாமே பண்ணணும். இப்ப வந்து என்னன்னா, தனியா பண்றதை விட கலெக்டிவா பண்ணும்போது நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். கலெக்டிவ் ஃபார்மிங், ஒரு 10 ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒட்டுக்கா விவசாயம் பண்ணோம்னா இடுபொருட்கள் வாங்குறது, விக்கிறது எல்லாமே நம்ம சொல்ற மாதிரி நடக்கும். சோ அந்த மாதிரி கலெக்டிவ் ஃபார்மிங்க்கும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்ப மைக்ரோ இரிகேஷனோட சேர்ந்து ஃபெர்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களா நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இதோட ஸ்டாப் பண்றேன். நீங்க எனக்கு கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் அதுல இருந்து நான் திருப்பி ஆன்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ சோ மச். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் அடைமலை போல அனைத்து விஷயங்களையும் காலநிலை மாற்றத்தில் ஆரம்பிச்சு, டெக்னாலஜியில் ஆரம்பிச்சு, நம்ம விவசாயத்துல எப்படி வந்து நம்ம முன்னேற்பாடாக அனைத்து விஷயங்களையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்க கவனித்திருப்பீர்கள், நிறைய கேள்விகள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால நம்மளுடைய விவசாய பெருமக்களுடைய நேரத்தை விரயமாக்காமல் நான் நேரடியாக கேள்விக்கு சென்று விடுகிறேன். முதல் கேள்வி, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் ரெவென்யூ 5 ட்ரில்லியன் எக்கானமியாக 2050 வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல விவசாயிகளுக்கு அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படி சொல்லக்கூடிய எம்எஸ்பியை எப்படி ப்ராஃபிட்டபிளாக நம்ம கொண்டு வர முடியும்? அதற்கு நம்ம டிஎன்ஏயுல அல்லது வேறு வகையான விஷயங்கள் அல்லது அவர்களுக்கு உறுதுணையான விவசாயிகளுக்கு அவர்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் அல்லது விளக்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்க, நான் அப்பப்ப ஆன்சர் கொடுத்துட்டுங்களா? சோ ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டுவர்ட்ஸ் 5 ட்ரில்லியன் எக்கானமி, அக்ரிகல்ச்சர் எக்கானமி டுவர்ட்ஸ் 5 ட்ரில்லியன் நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து யூஸ்வலா எங்களுக்கு வந்து சிசிபிசின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அதாவது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஒரு ஃபார்மர் வந்து ஒன்னு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு என்ன கல்டிவேஷன் காஸ்ட் வருது அப்படிங்கறத கணிக்கிறதுக்குன்னே எங்க கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் எங்களுடைய சயின்டிஸ்ட், அதுக்கு கீழே ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் பீப்புள், அவங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ல இருந்து தான் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் பண்ணி நாங்க வந்து இவ்வளவு, இப்போ ஒரு டன் நெல் விளைவிக்கணும்னா இவ்வளவு வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வரும். அந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கூட அவங்களுடைய லேண்டுக்கு, அந்த லேண்டுக்குன்னு ஒரு இப்ப குத்தகை குட்டா ஒரு ரேட் வரும் இல்லைங்களா, அது பிளஸ் அவங்களுக்கு வந்து மார்ஜின் இவ்வளவு, ப்ராஃபிட் மார்ஜின் இவ்வளவு எல்லாம் வச்சு நாங்க வந்து ஒரு சப்போர்ட் பிரைஸ் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நாங்க சப்மிட் பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் சப்மிட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஆன் அன் ஆவரேஜ் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டா கோகனட் கொப்ராக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். நம்ம ஃபார்மர்ஸ்க்கு டெஃபினட்டா லாஸ் ஆகாத வழியில ரொம்ப நியாயமான முறையில தான் இது எல்லாமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அணுகி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோங்க. ஓகே, இதை சார்ந்த அடுத்த ஒரு கேள்வி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. உதாரணத்துக்கு சைபர் கிரைம் அப்படின்னா அதற்கு 1930, சைல்டு லைன்னா 18 அப்படிங்கிற மாதிரி. நம்ம விவசாயிகள் பல ஊர்கள்ல பல மாவட்டங்கள்ல இருக்காங்க. அவர்கள் பல பயிர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பல கால சீதோஷணை நிலை விஷயங்கள்ல பல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ஒன் ஸ்டாப் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அவங்க கூப்பிட்டு, இந்த மாவட்டத்துல நாங்க இருக்கோம், இந்த பயிர் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு யார் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கா அப்படின்ற விவசாயிகள் சார்பில் இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. நல்ல கொஸ்டின்ங்க. கிசான் கால் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்குதுங்க. நெட்ல போட்டாலே வரும். ரைட் நவ் நான் இந்த கொஸ்டின் வரும்னு நினைக்கல, அதனால
நம்பர் வாங்கி வைக்கல. கிசான் கால் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. நெட்ல போட்டாலே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிசான் கால் சென்டர் வரும். ஒரே ஒரு தடவை அந்த கிசான் கால் சென்டருக்கு இவங்க கூப்பிட்டு அவங்கள பத்தின தகவலை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்மர் இருக்கிறாருங்க, அவர் வந்து இப்ப வந்து இன்னைக்கு நெல்லு போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு தடவை கூப்பிட்டு அந்த கிசான் கால் சென்டர் கிட்ட பேசும்போதே அவங்க ஃபர்ஸ்ட் டைமே அவரோட டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருவாங்க. இந்த நம்பரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டுக்குவாங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, என்ன போட்டிருக்கீங்க, எப்ப போட்டீங்கன்னு கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டுங்க அவங்க வந்து கால் பண்ணாலே அந்த அவங்களோட ஸ்கிரீன்ல அவங்களோட எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அவங்க கால் வந்தோடனே, சொல்லுங்க வேலுசாமி ஐயா, எப்படி இருக்கிறீங்க, இப்ப உங்க பயிர் வந்து உங்களுக்கு இப்ப பூக்கும் பருவத்துக்கு வந்திருக்குங்களா, நீங்க அப்ப நெல்லு விதைச்சீங்கல்ல அப்படின்னு இவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப ஒரு பூச்சி தாக்கி இருக்குதுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த பூச்சியல் பேராசிரியர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணி இவங்களை பேச வச்சு அதுக்குள்ள தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருவாங்க. அதான் கிசான் கால் சென்டரோட வேலைங்க. இது ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல இருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல அக்ரி யூனிவர்சிட்டியில இந்த கிசான் கால் சென்டர் இருக்குங்க. இதோ எனக்கு எங்க மக்கள் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1800 180 1551. மீண்டும் ஒரு முறை சொல்லிருங்க. 1800 180 1551. ஓகே. ஓகேங்களா? சாட் பாக்ஸ்லயும் போட்டுருக்குங்க. விவசாய பெருமக்கள் நீங்க சாட் பாக்ஸ்ல பாத்துக்குங்க, அதுல இருந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இத கேள்வியே தொடர்ச்சியான இன்னொரு கேள்வி. இன்றைய கால சூழ்நிலையில நீங்க சொல்ல இரண்டு குறிப்புகள், அதாவது கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், இந்த இரண்டும் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும்? இதையே ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நம்ம அப்ளை பண்ணி இயற்கை சார்ந்த விவசாயத்துல லாபகரமாக கொண்டு செல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்க, நான் அதுக்குதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன். நான் அந்த வள்ளுவன் அப்படிங்கிற ஃபார்மர் வந்து எப்படி வந்து அதை வந்து அவர் ஒரு ப்ராஃபிட்டபிளா கொண்டு போனாரு, இயற்கை விவசாயத்துல போய் ஒரு எப்படி ப்ராஃபிட்டபிளா கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு 13 வருஷத்துக்கு முன்னால வச்ச வாழையடி வாழையா கொண்டு வந்துட்டு அவர் பீடிங் பண்றதுல களையே முளைக்கிறது இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு களை முளைக்கணும்னா அதுக்கு கொஞ்சமாவது அதுக்கு இது வேணும் இல்லைங்களா, பூரா அந்த மண்ணு மேல ஃபுல்லா இவரு மட்டையை போட்டு அவரு ரெடி பண்ணி, அது பீடிங் கிடையாது, கல்டிவேஷன் சார்ஜஸே கிடையாது. சொல்ல போனா பராமரிப்பு அப்படிங்கிறது மட்டையை தூக்கி வெட்டி உள்ள போட்டு அதை மேல பண்றதுதான், அந்த மாதிரி வச்சிருக்காரு. இப்ப நீங்க ரெண்டு டெர்மினாலஜி கரெக்டா சொன்னீங்க. ஒன்னு கிளைமேட் அடாப்டேஷன், இன்னொன்னு கிளைமேட் மிட்டிகேஷன். கிளைமேட் மிட்டிகேஷன்ங்கிறது என்னங்கன்னா, அந்த பசுமை கூட வாயுக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே நம்ம வந்து reducing from the source, நம்ம அதை வந்து ப்ரொடியூஸே பண்ணா முடிறது. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தாங்க. இப்ப நம்ம ஒரு மாலிக்யூல் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ கூட இனிமேட்டு நம்ம வளிமண்டலத்துல விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நின்னா கூட, இப்ப இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸஸே it is sufficient to warm the atmosphere for another 50 years. நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு வந்து இது வந்து நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம், நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி மாசுபடுத்திட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த கிளைமேட் மிட்டிகேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம இந்த பசுமை கூட வாயுக்களை நம்மளுடைய சோர்ஸ்லயே ரெடியூஸ் பண்றது. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. முக்கியமா எடுத்துட்டீங்கன்னா நம்ம உர நிர்வாகம் ஒரு முக்கியமான விஷயங்க. தேவைக்கு அதிகமான உரத்தை போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா அள்ளி கொட்டுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், யூரியா வந்து உங்களுக்கு 40% தான் யூஸ் எஃபிஷியன்சி, 60% வந்து உங்களுக்கு வீணா போகுது. எப்படி வீணா போகுதுன்னா, நைட்ரஸ் ஆக்சைடா மேல போகும். ஒரு நைட்ரஸ் ஆக்சைடு மேல போச்சுன்னா 295 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலுக்கு ஈக்குவலண்டான எஃபெக்ட கொடுக்கும். சோ நீங்க அப்ப நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு அது கஷ்டமான விஷயம். அடுத்தது வந்து தண்ணியில லீச் ஆகி போய் தண்ணியில வந்து யூட்ரிபிகேஷன் சொல்லுவோம், பாசியெல்லாம் வளர ஆரம்பிச்சிரும், தண்ணியை மாசுபடுத்திடும். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கிறது தான் மிட்டிகேஷன். அதே மாதிரி அப்படின்னா மிட்டிகேஷனுக்கு இன்னொன்னு என்னன்னா, நம்ம கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், நிறைய மரம் வளர்க்கறது. நிறைய மரம் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா,
நம்ம இந்த வுட்ல 1 கிலோ வுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கிலோ வுட்ல உங்களுக்கு 1 கிலோ வுட் ப்ரொடியூஸ் பண்றதுன்னா போட்டோசிந்தசிஸ் வழியா ஒளிச்சேர்க்கை வழியா தானே அது க்ரோ பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ள பிக்ஸ் பண்ணுது. சோ 1 கிலோ வுட் பண்ணணும்னா உங்களுக்கு 600-700 கிலோ கார்பன் டை ஆக்சைடு உள்ள பிக்ஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அதை விட கூட பிக்ஸ் ஆயிருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்க்கு டிஃப்ரெண்டா பிக்ஸ் ஆகும். அப்ப அதை வந்து நீங்க அதுதான் மிட்டிகேஷன். அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க தண்ணியோட அளவை குறைக்கணும் அப்படின்னா ட்ரிப் இரிகேஷனுக்கு போறது ஒரு அடாப்டேஷன், ஃபெர்டிகேஷனுக்கு போறது ஒரு அடாப்டேஷன், கரெக்ட் டைம்ல பிளான்டிங் பண்றது ஒரு அடாப்டேஷன், கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பண்றது ஒரு அடாப்டேஷன். இதுதான் அடாப்டேஷனுக்கும் மிட்டிகேஷனுக்கும் உள்ள மாறுபாடுங்க. ஓகே, மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக இதன் மூலியமாக நம்ம விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது விவசாய பெருமக்கள் மிக நிறைய கேள்விகள் கேட்டது இந்த ஒரு பகுதி இல்லைங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது களை எடுப்பான்ல இருந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பாகட்டும், மரம் ஏறும் கருவியாகட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி வீடர் ஆகட்டும், இந்த மாதிரி பொருட்களை நம்ம டிஎன்ஏயு கேம்பஸ்ல அவங்க நேரடியா வந்து வாங்க முடியுமா, அல்லது அதற்கு ஏதாவது இணைய வழி மூலமாக ஆன்லைன் மூலியமாக அவங்க ஆர்டர் செஞ்சு உங்களுடைய டிஎன்ஏயு இருக்கக்கூடிய ஒரு டைப் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலியமா அவங்க வாங்குறதுக்கு ஏதாவது வசதிகள் இருக்கா, அதற்கு ஏதாவது இணையதள முகவரியோ அல்லது டோல் ஃப்ரீ நம்பரோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, ரொம்ப அழகான கொஸ்டின். இப்பதான் அதுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கேங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல. முதல்ல வந்து என்ன வேணும்னாலும் அவங்க நேரா வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலதான் வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுங்க. இப்ப நம்ம தமிழ் வருஷ பிறப்பு April 14 அன்னைக்கு நாங்க வந்து இப்போ ஒரு இணையதளத்தை வந்து நாங்க திறந்திருக்கோம், விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம நிறைய இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஆங்கிலத்துல அதோட இதை கொடுத்திருக்கோம். TNAU அக்ரிகார்ட் அப்படின்னு பேருங்க அதுக்கு. TNAU அக்ரிகார்ட், CART. சரிங்களா? அதுக்குள்ளார போனாங்க. இவங்க வந்து இப்ப எங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா இது வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு வந்துருவோம். இதுல என்னங்கன்னா, இப்ப விதை இருக்கு இல்லைங்களா, இப்ப நெல்லு விதை அப்படின்னா ஒரு 10 ரகம் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த 10 ரகத்தோட நெல்லோட டீடைல்ஸ் கொடுத்து, இப்ப நீங்க இது பிளிப்கார்ட், அமேசான்ல எல்லாம் எப்படி நீங்க ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கும், நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே பொருள் வந்துருது. அந்த மாதிரியான ஒரு முறையை நாங்க அறிமுகப்படுத்திட்டோங்க. சோ இது எங்களுக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குது. விதைகள், அப்புறம் எங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ற பயோ இன்புட்ஸ், அதே மாதிரி இப்ப இந்த பூச்சிக்கொல்லிக்கு பயோ இன்புட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, அது பயோ ஃபர்டிலைசர்ஸ், ஈவன் வெர்மி கம்போஸ்ட், பூஸ்டர்ஸ், இப்ப கிராப் பூஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த கோகனட் பூஸ்டர், மெய்ஸுக்கு வந்து மெய்ஸ் மேக்ஸிம், இந்த மாதிரி நிறைய பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அத்தனையுமே வந்து இந்த இணையதளம் வாயிலா கொடுத்திருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விவசாய கருவிகள் பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட ஒரு சில விவசாய கருவிகள் எங்க காலேஜ்ல இருக்குங்க. அது இன்னும் வந்து நாங்க இந்த கார்ட்ல கொண்டு வரலீங்க, TNAU அக்ரி கார்ட்ல கொண்டு வரலீங்க. பட் ஆனா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கு. நான் வேணா எங்களுடைய இணையதளத்துல போட சொல்றேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, TNAU.ac.in போட சொல்றேன். அதை வந்து அவங்க மக்கள் பார்க்கட்டும். அதை வந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து நேரடியா வாங்கிட்டு போகலாம். ஆனா இப்ப நாங்க வந்து என்னன்னா, சில கம்பெனிஸ் கூட டை அப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். விவசாயிகள் என்ன தேவைன்னு வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நம்ம கோயம்புத்தூர்ல ஒண்ணு, குமுளூர்ல ஒண்ணு இருக்குதுங்க. இந்த 2 பக்கமும் விவசாயிகள் வந்து எங்களை தொடர்பு கொண்டா நாங்க அவங்களுக்கு உரிய முறையில கைடன்ஸ் கொடுக்க கட்டாயமா நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்றேன் நானு. மிக்க மிக்க நன்றிங்க. அருமையான ஒரு விஷயத்தை இன்றைய பொழுதுல இந்த காணொலி மூலியமா சொல்லியிருக்காங்க. TNAUAgriCart.com அப்படின்ற விஷயத்தை நம்ம சாட்லயும் போட்டிருக்கோம். விவசாய பெருமக்கள் நீங்க அதை வந்து பாத்துக்கோங்க. TNAUAgriCart.com, அதுல நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்க முடியும் அப்படிங்கறத இன்றைய சிறப்பு விருந்தினர் துணைவேந்தர் அம்மா அவர்கள் தெரிவித்திருக்காங்க. மறுபடியும் பல பொருட்களை அதுல ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு நிறைய பேர் நீங்க நிறைய கேள்விகள்ல சாட்ல போட்டிருக்கீங்க. அது எல்லாமே கம்பைல் பண்ணி நான் அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பதனால் தயவு செஞ்சு உங்களோட கேள்வி வேற ஏதாவது கேள்வியின் வாயிலாக அடிஷனலா அது வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, ஸ்பீட் போஸ்ட்ல வருமானலாம் கேட்டிருக்கீங்க. அதற்கு வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த TNAUAgriCart.com அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க போய் விசிட் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், எவ்வாறு ஆர்கானிக் ஃபார்மிங்கை நம்ம இந்த நார்மல் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை காட்டிலும் மேன்மைப்படுத்தி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், அதற்கு ஏதாவது
டைரக்ட் கன்சியூமருக்கு போகும் மாதிரி நீங்க சொன்னீங்க. ஒரு உதாரணம் சொன்னீங்க, 13 வருஷமாக அவர் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த கல்டிவேட் பண்ற ப்ராடக்ட்டை ஈஸியா எடுத்துக்கொண்டு போய் விளை நிலங்கள் இருந்து டைரக்டா கன்சியூமருக்கோ அல்லது டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இன்றைய காலப்பொழுதுல கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கேள்விகள் இதை சார்ந்துதான் வந்திருக்குங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம், ஆனா எங்களுக்கு அது உரிய லாபம் கிடைப்பதில்லை. இடையில இருக்கக்கூடிய மிடில் மேனை நம்ம அவாய்டே பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அவங்கதான் எங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அந்த பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அடிமாட்டு விலைக்கு எங்களுடைய பொருட்களை எடுத்து சென்று விடுகிறார்கள். நாங்க அடுத்த மகசூலுக்கு தயாராகக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு தவிர வேற யாருக்கும் நாங்க விற்க முடிவதில்லை. சோ இதையே அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய பீப்புள் இந்த ரெகுலர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான விலையத்தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்க கிட்டையும் கேட்கறாங்க. இதுக்கு ஏதாவது செப்பரேட் சேனல் இருக்கா? இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 சரியான கன்சர்னுங்க. இப்ப இதுக்கும் நாங்க ஒரு வழி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நான் சொன்னேன் உங்ககிட்ட எங்க கிட்ட ஒரு 112 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது ஒரு காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மதுரை காலேஜ்ங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கிள்ளிக்குளம் காலேஜ்ங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 40 ரிசர்ச் ஸ்டேஷன்ங்கிறது 40 எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அப்படி 112 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எங்க கிட்ட இருக்குங்க. இதுல என்னன்னா ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை நாங்க தத்து எடுத்திருக்கோம். சோ இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் 120 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கூட நாங்க MOU சைன் பண்ணி இப்ப ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ங்கிறது மினிமம் 1000 ஃபார்மர்ஸ் இருக்கணுங்கிறது நாங்க ரூலா வச்சிருக்கோம். நிறைய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல 6000 ஃபார்மர்ஸ் 7000 ஃபார்மர்ஸ் எல்லாம் கூட உறுப்பினர்களா இருக்காங்க, ஆக்டிவ் ஃபார்மர்ஸ். இது ரொம்ப ஆர்னமெண்டலா ஒரு 4-5 பேர் மட்டும் ஆக்டிவா இருப்பாங்க, மித்தவங்க எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. அப்படி இல்ல, ஆக்டிவ் ஃபார்மர்ஸ். சோ இதன் மூலமா நாங்க ஒரு 1.5 லட்சம் ஃபார்மர்ஸ் கூட தொடர்பில் இருக்கோம். இதுல இந்த ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நாங்க எல்லா வகையிலும் இப்ப நாங்க எங்களுடைய டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எப்படி கம்ப்ளீட்டா ஆர்கானிக்ல கொண்டு போறது, அப்புறம் சிலர் இன்ஆர்கானிக்ல இருந்து ஆர்கானிக் மாறுறாங்கன்னா அந்த 3 இயர்ஸ் டைம் பீரியட எப்படி அவங்க மேஜரா அவங்க கன்வெர்ட் பண்றது, ஆர்கானிக் சர்டிபிகேஷன் எப்படி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நாங்க ட்ரைனிங்கே கொடுத்துட்டு இருக்கோம். மாசத்துல ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் 7th ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்குன்னு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா, இப்ப நான் இந்த TNAU அக்ரி கார்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இது ஒன்ஸ் எங்க ப்ராடக்ட்ஸ் நாங்க ரெகுலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க குவாலிட்டி அஷ்யூர் பண்ணிட்டு, இஃப் சப்போஸ் இந்த ப்ராடியூசர்ஸ் எல்லாம் ரியலி ஆர்கானிக் அப்படின்னா நாங்க அது டெஸ்ட் பண்றதுக்குலாம் எங்க கிட்ட வசதி இருக்குதுங்க. சோ அதை ரேண்டம் செக்கிங் பண்ணிட்டு, அப்படி இருந்ததுன்னா ஒரு ஹேண்ட்லிங் காஸ்ட் மட்டும் வாங்கிட்டு, இந்த மிடில் மேன் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட்லிங் காஸ்ட் மட்டும் ஒண்ணு வச்சுட்டு நாங்க எங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அக்ரி கார்ட் வழியாவே, TNAU அக்ரி கார்ட் வழியாவே அவங்களுக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோங்க. அப்படி பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பூன் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் நேமுக்காகவே இவங்க ரொம்ப அஷ்யூர்டா மார்க்கெட்டிங் இருக்கும். இது மட்டும் இல்லாம we are going to organize buyer seller மீட்டுங்க. ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸோட பையர் செல்லர் மீட் ஆர்கனைஸ் பண்ண போறோம். GI டேக் வாங்க போறோம். நிறைய ஆர்கானிக் இப்ப அதுக்குதான் இந்த தொடர்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். GI டேக், ஒரு சில பொருட்களுக்கு GI டேக் வாங்கிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எங்களை தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி புரிய TNAU காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. புதுசாக இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் டேகையும் விவசாய பெருமக்கள் உங்களுடைய ஏரியா சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் அங்க நல்லா விளையுது அப்படின்னா, உதாரணத்திற்கு இன்றைய துணைவேந்தர் அம்மா சொல்றது போல மதுரை குண்டுமல்லி இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான பொருட்கள் இருந்ததுன்னா அந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் டேக் அப்படிங்கிறதையும் நம்ம வாங்கலாம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான விஷயங்களையும் நீங்க அணுகிற மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை நீங்க அணுகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நிறைய விவசாய பெருமக்கள் மிகுந்த ஆர்வம், இன்றைய துணைவேந்தர் இருந்ததுனால மிகுந்த ஆர்வத்துல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகள் விவசாய பெருமக்களுடைய குழந்தைகள் விவசாயத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி வேறு வேற இன்ஜினியரிங் துறைகள், டாக்டர், என்ன மாதிரி வழக்கறிஞர், இந்த மாதிரி பல துறைகள்ல போயிட்டாங்க. இந்த விவசாயம் சார்ந்த இன்றைய குடும்பங்கள் அவர்களுடைய குழந்தைகளை விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்க வைக்கணும்னா எதிர்காலத்திற்கு அவர்களும் லாபம் ஈட்டும்படியாக இருக்கக்கூடிய, அவர்கள் வாழ்வில அவங்களுடைய ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதுவாக எந்த படிப்பு நல்லா இருக்கும்,
12வது முடித்து விவசாயம் சார்ந்த படிப்பு எது எது நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் அதை சார்ந்து வந்திருக்கீங்க. ஒரு சப்ஜெக்ட போட்டிருக்காங்க. நான் அத்தனை சப்ஜெக்டையும் சொல்லாத காரணம் என்னன்னா, நீங்க சொன்னீங்கன்னா அதுல இருந்து அவர்கள் அதை துறையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. சரிங்க. இப்ப எங்க கிட்ட பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது சொல்றதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்க விவசாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற ஃபீல்டுல கொண்டு போயிடுறாங்க. என்னோட பையனை நான் வந்து அக்ரி தான் படிக்க வச்சேன். எனக்கு மருமக அக்ரியில தான் எடுத்திருக்கிறேன். சோ நாங்க வந்து டோட்டலா விவசாய குடும்பமா ஆயிட்டோம். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஷேர் லைட்டர் வே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்ரியில வந்து எடுத்துட்டீங்கன்னா அக்ரி பொறுத்த வரைக்கும் 38 கோர்சஸ் இருக்குதுங்க. எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தாங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எப்பவுமே பேசிக்கா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 38 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சொன்ன வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நல்ல கோர்ஸுங்க. அடுத்தது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஃபாரஸ்ட் இருக்குது. ஒன்னொன்னுக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்கோப் இருக்குதுங்க. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ் வந்து இப்ப இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்லயோ இருக்காங்க. அத்தனை ரேஞ்சர் ஆபீசர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு 80% மேல நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல இருந்து போனவங்க தான். எங்க பார்த்தாலும் எங்க அலுமினி இருப்பாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நம்ம தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி எங்க அலுமினிங்க, அதே மாதிரி டிஜிபி எங்க அலுமினி. பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எந்த படிப்பு படிச்சாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குதுங்க. அதே மாதிரி அப்ப மேஜர் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டி, ஃபாரஸ்ட்ரி, இது மூணுமே வந்து என்ஜினியரிங், இந்த 4 வந்து மேஜர் கோர்சஸ்ல வந்துருங்க. அடுத்த லெவல் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் பினான்சிங் கோர்சஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குதுங்க, ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குதுங்க, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கோர்சஸே இருக்குதுங்க. அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். நாங்க இப்ப நான் இந்த வருஷம் வந்து என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு நாளைக்கு ரிசல்ட் வருது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வருது. இன்னொரு 1 day or 2 days மேக்ஸிமம் எங்களோட போர்ட்டல் ஓபன் ஆயிரும். அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல் ஓபன் ஆயிரும். அவங்க வந்து they can choose their choices and locations. இப்போ ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்காரரா இருப்பாரு, கோயம்புத்தூர்ல தான் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அவரோட மார்க் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சோ அடுத்தது அவர் ஆப்ஷன் மதுரைக்கு போடலாம், அப்புறம் கிளிகுளத்துக்கு போடலாம், திருச்சிக்கு போடலாம். அப்படி லைனா காலேஜஸும் கோர்சஸும் சூஸ் பண்ணிட்டு வருவாருங்க. அப்படி சூஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா நாங்க வந்து என்னன்னா இட்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட், எல்லாமே ஆட்டோமேட்டட். இப்ப நாங்க வந்து தரவரிசை பட்டியல் போட்டுருவோம். போட்டுட்டு இவங்க தரவரிசை பட்டியல்ல சூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து அவருக்கு வந்து ஒருத்தருக்கு மதுரை காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிறவரு மெடிக்கல் கிடைச்சு விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீட் காலி ஆகும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மதுரையில இருக்கிற ஒரு ஸ்லைட் ஆகி கோயம்புத்தூருக்கு வந்துருவாரு. அவரோட தான் நெக்ஸ்ட் மார்க். அப்படின்னா அந்த அளவு வந்து ஃபுல் ப்ரூஃபா பண்ணி வச்சிருக்கோம். யாருக்குமே எந்த கெடுதலுமே இல்லாம நியாயமான முறையில இந்த ரேங்கிங், அதே மாதிரி அவங்களோட சாய்ஸ் ஆஃப் கோர்சஸ் இது எல்லாமே வரும். சோ அதனால நிறைய கோர்சஸ் இருக்குது. மக்களை வந்து அக்ரிய அப்ளை பண்ண சொல்லுங்க. ஸ்கோப்பும் நிறைய இருக்கு. என்னன்னா ஸ்கோப்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சோடனே நல்லா படிச்சு நல்லா வரவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா போகலாம். பேங்கிங் செக்டார் ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சிவில் சர்வீசஸ் எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா முயற்சி எடுத்து படிச்சாங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஒரு ஸ்கோப் இருக்குதுங்க. மெயினா அக்ரி ஆண்டர்பிரினர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குதுங்க. இப்ப வந்து நாங்க நிறைய ஆண்டர்பிரினர் ஸ்கில், அதாவது இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்டூடெண்டா மாத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேனே, இந்த வருஷம் நாங்க வந்து 68 ஸ்டூடெண்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிபின்னு ஒரு ப்ரோக்ராம், இன்ஸ்டிடியூட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்னு கவர்மெண்ட் வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங்ல வாங்கி நாங்க 68 ஸ்டூடெண்ட்டை வெளிநாடுகளுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் எக்ஸ்போஷர் விசிட் அனுப்பியிருக்கோம். அதாவது ஒரு கனடா போயிருக்காங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட் கனடா போயிருக்காங்க, யுஎஸ் போயிருக்காங்க, யூகே போயிருக்காங்க, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, தாய்வான், அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸுக்கு வந்து இப்ப நான் அனுப்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி அடுத்த டீமும் நாங்க அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கோம். இவங்க எல்லாம் என்னன்னா இன்னொரு ஒரு 13 ஸ்டூடெண்ட் வந்து டியூவல் டிகிரி ப்ரோக்ராம்ல போனாங்க. அவங்க வந்து டலௌசி யூனிவர்சிட்டிக்கு கனடாக்கு அனுப்பிச்சுட்டு ஜஸ்ட் முடிச்சுட்டாங்க. அவங்கள 8 பேர் வந்து ஃபுல் ஃபெலோஷிப்போட ஹையர் ஸ்டடீஸுக்கு அங்கேயே போறாங்க. மீதி இருக்கிற அத்தனை பேரும் ஆனா யாரும் திரும்பி இங்க வரலீங்க. அத்தனை பேரும் வேலை வாங்கிட்டாங்க. பட் ஐ எம் ஹாப்பி. நம்ம மக்கள் வந்து போய் நிறைய இடத்துல they are becoming a brand ambassadors of TNAU. They are going and flourishing. ஒரு ஸ்டூடெண்ட் போனா அடுத்தது ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க. சோ எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அப்ளை பண்ணுங்க.
ரியல் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எங்களோட கட் ஆஃப்ஸ் ஆர் ரியலி ஹை, பட் ஐ விஷ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் a great success. தேங்க்யூ சோ மச். இந்த படிப்பு சார்ந்த பல கேள்விகளுக்கு உங்களுடைய இந்த நீண்ட பதிலால பல விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படிப்பு சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் இந்த ஒரு விளக்கம் அவங்களுக்கு அடைந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நிறைய கேள்விகள் விவசாய பெருமக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்னால முடிந்த அளவுக்கு ஃபுல் ஸ்பீட்ல எல்லாரும் கம்பைன் பண்ணி நம்ம துணைவேந்தர் சிறப்பு விருந்தினரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். முக்கியமா இந்த முடாக்கு அமைக்கிறது அப்படின்ற இந்த 13 வருடமாக திருப்பி நம்ம போட்டு பண்றோம் அப்படின்னு அது அந்த மாதிரி பண்ணும் பொழுது நிறைய பாம்பு தொல்லைகள் வருகின்றது. அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. ட்ரிக்கி கொஸ்டின். எனக்கு தெரியல, பட் இது இருக்கும் தான். நம்ம அதை கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணோம். நான் அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு இதை மெயிலா கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு மெயில்ல ரிப்ளை கொடுக்குறேன். ரியல் ட்ரிக்கி கொஸ்டின், உண்மையான கொஸ்டின் இது. இது நம்ம பார்க்கணுங்க. ஓகே, அடுத்தது இந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இன்றைய காணொளியில விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்களை தவிர பல நாடுகள்ல, உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்து இருக்காங்க, யூகேல இருந்து இருக்காங்க, இவர்கள் எல்லாருமே விவசாய மக்களின் குழந்தைகள். வெவ்வேறு துறையில் இருந்தாலும் அந்த விவசாயத்துறையின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தினால இன்றைக்கு இந்த காணொளி மூலியமா நீங்க கொடுத்த விளக்கங்களை பார்த்து அவர்கள் நாங்க இன்வெஸ்டர்ஸா வர்றோம் டைப் பண்றதுக்கு, இந்த மாதிரி மிஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க, பல பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸா வந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த நிறுவனத்தினுடைய பொருட்களை தயாரித்து விவசாய பெருமக்களுக்கு குறைந்த லாபத்தை நாங்க வைத்துக் கொண்டு அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யறோம். அதற்கு எங்களுக்கு யாரை அணுகணும், அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கேள்விகள். ஓகே, தட்ஸ் a great question. எங்களுதுல வந்து அக்ரி பிசினஸ் டைரக்டரேட் அப்படின்னு ஒரு தனி டைரக்டரேட்டே நாங்க வச்சிருக்கோங்க. அக்ரி பிசினஸ் டைரக்டரேட். இதுல அக்ரிகல்ச்சர்ல ஸ்டார்ட் அப்ஸா அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணாங்கன்னா நாங்க வந்து என்ன பண்றோம்னா, இந்த அக்ரி ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவோட வந்தா போதும். அந்த ஐடியாவுக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதுக்கு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இல இருந்து பினான்சியல் சப்போர்ட்டும் வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு பெரிய தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கு எங்க கிட்ட 6 சென்டர் ரைட் நவ் இட் இஸ் an ஆபரேஷன்ங்க. கோயம்புத்தூர், மதுரை, அப்புறமா திருச்சி, கிள்ளிக்குளம் 4 இடத்துல அக்ரி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸுக்காக இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் காலேஜ்ல ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டட் இன்குபேஷன் சென்டர், பெரிய குளத்துல ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட் இன்குபேஷன் சென்டர். ஸோ இந்த 6 இன்குபேஷன் சென்டரும் இதுல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து இப்போ ஒரு பெரிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து 1 lakh square feetல ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறோங்க. சரிங்களா? அது இப்பதான் துவங்கி வைக்க போறோம். அதுல ஆல் ஹை அண்ட் மெஷினரிஸ் இருக்க போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து இங்க ஒரு செக்ஷன் 8 கம்பெனி இருக்குது. அதுல வந்து அவங்க வந்து மெம்பர்ஸ் ஆகி ஸ்டார்ட் அப் ஆகிட்டு அவங்களுடைய அக்ரோ பேஸ்டு பிசினஸ் க்ரோ பண்ணா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி will give back support in all endeavors, and it will be like a public private partnership kind of a thing we are going to do it. So அதனால lot of changes and lot of initiatives are taken at this moment, and I'm welcoming all the investors, I'm welcoming all the farmers to be part of it. ஓகே, மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் இந்த கேள்விகளை கேட்கும் பொழுதே இன்றைய காணொலி வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள கொடுக்குது. மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு காணொலி நான் இன்றைய காணொலியை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. விவசாய பெருமக்களுக்கும் சரி, இன்வெஸ்டர் கேள்விகள் கேட்ட வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நமது விவசாயத்தை காக்க வேண்டும், இந்திய விவசாயத்தை காக்க வேண்டும், இந்திய விவசாயிகளுடைய நலனை போற்றி காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் india@kbnglobal.org அப்படின்ற இமெயில் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் பிளஸ் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல இருக்கீங்க, எந்த அளவுக்கு விஷயத்தை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கிறத அனுப்புங்க. இது எல்லாத்தையும் கன்சைஸா நாங்க பண்ணி கண்டிப்பாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கேபிஎன் குளோபல் சார்பாக நாங்க சமர்ப்பிக்கிறோம். அதுல முக்கியமாக இடம்பெற வேண்டியது உங்களுடைய நிறுவனம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், எவ்வளவு நீங்க முதலீடு பண்ணலான்னு இருக்கீங்க, எந்த துறையில நீங்க சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப் எண்கள் பிளஸ் உங்களுடைய மொபைல் எண், இந்த விஷயத்த அந்த ஒரு டீட்டெயில்ல 1 பேஜோ 2 பேஜோ நீங்க எங்களுக்கு அதை கொடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி
ஏன்னா நிறைய கேள்விகள் வெவ்வேறு விதமாக நீங்க கேட்டிருக்கனால இது எல்லாத்தையும் நாங்க கம்பைன் பண்ணி இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் ஒப்படைத்து அதன் மூலியமாக அவர்கள் டைரக்டாக உங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலியமாக நீங்க யாரை எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறத அணுகிறதற்கு நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முக்கியமான கேள்வி இந்த நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் இல்லாம நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸை நம்ம நேரடியாக வாங்குவதற்கு விவசாயத்துறை ஏதாவது முன் எடுப்பு செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ்னா நார்மல் சீட்ஸ் தானுங்க. நீங்க சொல்றது வந்து விதைகள், சாதாரண விதைகள் தான் நீங்க கேக்குறீங்க. டெஃபினட்டா நாங்க வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க கிட்ட 40 ரிசர்ச் ஸ்டேஷனும் 18 காலேஜ் இருக்குதுன்ட்டு எல்லா இடத்துலயுமே இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்னு பாத்தீங்கன்னா ஒரு 4505 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் எங்க கிட்ட இருக்குதுங்க. விவசாய நிலம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனங்களுக்கு கீழே இருக்குதுங்க. அதுல வந்து நாங்க நிறைய இடத்துல விதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பவானி சாகர் ஒரு பெரிய சீட் ப்ரொடக்ஷன் சென்டரா வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வைகை டேம்ல ஒரு பெரிய சீட் ப்ரொடக்ஷன் சென்டர், நிறைய இடத்துல இந்த மாதிரி சீட் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் இருக்குதுங்க. நிறைய கிராப்ஸ், அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுக்கு வந்து பிளான்டிங் மெட்டீரியல், விதைகள் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அத்தனையுமே வந்து நாங்க விவசாயிகளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி சம் இன்டென்ட் முதலே வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பிரீடர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீடர் சீடுங்கிறது வந்து அந்த சீட்ல இருந்து அடுத்த லெவல்ஸ் ஆஃப் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்பாங்க, அவங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்க ஒரு அக்ரி கார்ட் வழியாவே நீங்க எல்லா விதையுமே வாங்கிக்கலாம். சோ அதுக்குதான் உங்களுக்கு வந்து நீங்க எங்களை தேடி வந்து எங்க விதை வாங்குறது, என்ன பண்றது, இந்த கஷ்டமே உங்களுக்கு தேவையில்லை. அக்ரி கார்ட் வழியா நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே விதை தேடி வந்துரும். அப்படிங்கறத அது தரமான விதைகளா தேடி வந்துரும். நாங்க வந்து இத ஜெர்மினேஷன் டெஸ்ட், பியூரிட்டி எல்லாம் அப்பப்போ போட்டுதான் அனுப்புவோம். ஏன்னா நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டினாலே தரம் எங்களோட அது வந்து கட்டாயமா நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். சோ அதனால அது வழியாவே வாங்கிக்க சொல்லுங்க. ஓகே ஓகே. அடுத்ததாக முக்கியமா இன்னொரு கேள்வி, விவசாய பொருட்களை டைரக்டாக சந்தைப்படுத்துதல் பத்தி ஒரு நண்பர் தெரிவிச்சிருக்காருங்க. இந்த இ-நாம் அப்படிங்கிற ஆப், அந்த இ-நாம் உடைய ஆப்புக்கு நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மூலியமாக ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறதா, இல்ல அதுல இருந்து நம்ம டைரக்டா சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ்க்கு தான் போக வேண்டுமா, அதை பற்றி ஏதாவது விளக்கங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இ-நாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவோட வெப்சைட்டுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதோட வெப்சைட் தான் இ-நாம்ங்க. இது வழியா அவங்க டைரக்டா பண்ணலாங்க. இப்ப நாங்க வந்து நாங்க அது வழியா போறதுல நாங்க இப்ப தனியா அதுக்காக தான் எங்களோட தனியா டிஎன்ஏயு அக்ரி கார்ட் நாங்க ஓபன் பண்ணிட்டோம். இ-நாம் வந்து இ-நாம்ங்கிறது சந்தைப்படுத்துதல். ஆனா என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியா போறதுங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல இதுதாங்க, போலாங்க. மார்க்கெட்டிங் டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கூட தொடர்புல தான் இருக்காங்க. பட் டைரக்டா நாங்க இதை டீல் பண்றது இல்லைங்க. நாங்க டீல் பண்றது டிஎன்ஏயு அக்ரி கார்ட் வழியாங்க. மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. விவசாய பெருமக்கள், நீங்க அந்த இ-நாம் அப்படிங்கிற ஆப்பை ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ இல்ல iOS மொபைலாக இருந்தாலும் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க இ-நாம், இ-NAM, நம்ம இப்ப ஆண்ட்ராய்டு ஆப்புக்காக இருந்தாலும் சரி, ஆப்பிளா இருந்தாலும் சரி, நான் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். இ-நாம் ஆப் அப்படிங்கறத நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய விஷயத்தை அதுல தெளிவித்து அதுல மண்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இ-நாம் POP அப்படிங்கிற ஆப்ஷனும் நிறைய கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுடைய விவசாய பொருட்களை நீங்க விளைவிக்கும் பொழுதே எப்ப அதனுடைய அறுவடை வரும், எப்ப மகசூல் வரும்ங்கிறத தெரிவிச்சீங்கன்னா அதற்கு உண்டான டைரக்டா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு அதை அணுகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுட்டு இ-நாமுடைய லிங்கையும் போட்டிருக்காங்க. enam.gov.in அப்படின்ற லிங்கையும் இதையும் நீங்க பார்க்கணும். அடுத்ததாக இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த மானியம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அல்லது ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது நம்ம தமிழ்நாடு வெப்சைட்ல, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இதற்கு சம்பந்தப்பட்ட சிறு குறு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உள்ளனா அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்க. மானியம் அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சில மானியங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க. கவர்மெண்ட் வெப்சைட்ல நிறைய அதுக்குரிய வெப்சைட்ல எல்லாமே இருக்குங்க. இப்ப நீங்க அக்ரி வெப்சைட்ல போனீங்கன்னா தமிழ்நாடு tn.gov.in போய் அக்ரி வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மானியம் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதைய வந்து நாங்க டிஎன்ஏயு ஓட வெப்சைட்ல இருந்து லிங்க்கும் கொடுத்துருக்கோங்க. அவங்க அது வழியாவும் பார்க்கலாம். எது வழியா போனாலும்
தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் வழியா போனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ளேயும் வரலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து அங்க லிங்க் கொடுத்துருக்குதுங்க. இந்த லிங்கிங் எல்லாமே இருக்கு. இப்ப இந்த மானியம் அப்படின்னு வரும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குதுங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நாங்க TNIMPன்னு சொல்லிட்டு IMWAM ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். IMWAM ப்ராஜெக்ட்ங்கிறது இரிகேஷன் வாட்டர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட், வேர்ல்டு பேங்க் எய்டட் ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வழியா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய மானியம் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க விவசாயிகளுக்கு. அதுல பாத்தீங்கன்னா விதை மானியமா கொடுத்துட்டு இருக்கோம், உரம் மானியமா கொடுத்துட்டு இருக்கோம், சிலதெல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஒரு 16-17 ரிவர் பேசின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க இதுல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்புக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து எங்க வெப்சைட்லயே இருக்குதுங்க. அவங்கள வந்து உள்ள பார்க்க சொல்லுங்க. இன்னும் ஸ்பெசிபிக்கா ஏதாவது வேணும்னா எங்களுக்கு இமெயில் கொடுங்க, நாங்க அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறோம், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். கண்டிப்பாங்க. நிறைய விவசாய பெருமக்கள் வந்து விவசாயம் சார்ந்த விளைநிலங்களை ஆய்வுக்குட்படுத்துவது, ஆய்வு சர்டிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அதற்கு பிறகு விவசாய ஆராய்ச்சி செய்ய நிலம் கொடுத்தால் அதை அடையாமல் முடிக்காமல் சென்று விடுகிறார்கள். அதை யார்கிட்ட நம்ம கிரீவியன்ஸை கம்ப்ளைண்டா ரைஸ் பண்றது, அதுக்கு உண்டான கிரீவியன்ஸ் மெக்கானிசம்ஸ், இந்த மாதிரி விவசாய பெருமக்கள் அவர்களுடைய விவசாயத்துல இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன்ஸ், அவர்களுடைய ஒத்துழைப்பு, விவசாயம் சார்ந்த TNIயோட ஒத்துழைப்பு, இந்த சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக இருக்கும். ஓகே, இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் நான் சொன்ன மாதிரி நாங்க இப்ப ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இப்ப நம்மாழ்வார் ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்டே ஒண்ணு நாங்க வச்சிருக்கோங்க. அவங்கள அணுகுனாலே போதுங்க, அவங்க எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்குறதுக்கு அவங்க எல்லா வகையிலயும் கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப்பும் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது வந்து பண்ண சொல்லுங்க. நம்மாழ்வார் ஆர்கானிக் இயற்கை வேளாண் துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்டயே இருக்குதுங்க. அதுல வந்து அவங்க எவ்ரி மந்த் 7th அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுவும் இல்லாம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டா போய் அவங்க இது பண்ணலாம், இல்லைனாலும் நெட்ல அவங்க கான்டாக்ட் பண்ணாலே போதும், எல்லாம் கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட எய்தர் ரிசர்ச் ஸ்டேஷனோ காலேஜ் இருக்குன்னா அங்க போய் அணுகுனாலும் இவங்க கூட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அல்லது அவங்களே அதுக்கு தேவையான விளக்கங்கள் அனைத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருமே கோயம்புத்தூருக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. கன்னியாகுமரியில இருக்கிறவங்க பேச்சிப்பாறைக்கு போகலாம், அதே மாதிரி கிளிகுளம் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு திருநெல்வேலியில் இருக்கிறவங்க போகலாம், மதுரையில் இருக்கிறவங்க மதுரை அக்ரி காலேஜுக்கு போனாலே இதுக்குரிய விளக்கங்கள் அனைத்தும் கொடுத்துருவாங்க. எல்லா காலேஜ்லயும் ஒரு பேராசிரியர் இதுக்குன்னே இருக்கிறாங்க. அதனால அவங்கள அணுகி இந்த விளக்கங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லுங்க. அதே மாதிரி கிரிவன்சஸ்ன்னு ஒண்ணு சொன்னீங்க, அதாவது சில நிலத்தை கொடுக்குறோம் பாதியில விட்டுட்டு போயிடுறாங்கன்னு. TNIUல அப்படி கட்டாயமா பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது பண்றாங்க அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் யாராவது அப்படி அறகுறையா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பார்வைக்கு தயவு செஞ்சு கொண்டு வாங்க, நான் அதை என்னன்னு அந்த கவனத்தில் எடுத்து பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேங்க. கண்டிப்பாங்க. அடுத்ததாக நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி 6 கேள்வி கம்பைன் பண்ணி நான் கால நேரத்தை கருதி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். விவசாய பெருமக்கள் வந்து கொஞ்சம் அமைதி காக்கணும், ஒரே கேள்வி திருத்தி போட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இயற்கை சார்ந்த மழை, அதை தவிர செயற்கை முறையில மழை வருவதற்கான ஆராய்ச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டு. இது வந்து ஆர்டிபிஷியல் ரெயின்ஃபால் மேக்கிங்னு ஒண்ணுங்க. மழைங்கிறது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு மேகம் இருக்குங்க, அதுல நிறைய நீர் இருக்கும். பட் ஆனா என்னன்னா அந்த நீர் வந்து கண்டென்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு சின்ன கரு வேணும். சரிங்களா? அதுதான் வந்து கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியே அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த மேகத்துல இல்லைன்னா எவ்வளவு மழை இருந்தாலும் அது கண்டென்ஸ் ஆகி கீழே வராதுங்க. இப்ப இதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த கிளவுடோட டெம்பரேச்சர், அந்த மேகத்தோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இயற்கையா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்க, சோடியம் குளோரைடு, அதை கொண்டு போய் ஹெலிகாப்டர்லயோ அல்லது ஏரோப்ளைன்லயோ, குட்டி ஏரோப்ளைன்லயோ எடுத்து கொண்டு போய் மேல தூவுவாங்க. தூவுனாங்கன்னா அது ஹைக்ரோஸ்கோபிக் இல்லைங்களா? உங்களுக்கு உப்பு எடுத்தீங்கன்னா அந்த உப்பை சுத்தி நீர் கோர்க்கும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல் அது. சோ அது வந்து மழையை உருவாக்கும். அது ஒண்ணுங்க. இதுவே வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து கிளவுடோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சில்வர் அயோடைடுன்னு ஒரு மெட்டீரியலை வந்து கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியா இந்த கிளவுடுக்கு மேல தூவுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி அஃபேர்.
இதனால எத்தனை மழை வரும் அப்படின்னா ஒரு 10 to 15% இன்க்ரீஸ்ட் ரெயின்ஃபால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க இங்க தூவுவீங்க. இங்க வந்து இப்ப நீங்க உங்க திருப்பூருக்கு மழை பெய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து திருப்பூருக்கு மேல இருக்கிற கிளவுட்ல தூவுவீங்க. அது வந்து அந்த கிளவுடு கண்டென்ஸ் ஆகி மழை பொழியறக்குள்ளார காத்து வந்து அந்த கணவாய் வழியா அந்த பால்காடு கேப் வழியா அடிச்சுட்டு போய் திருப்பூர் விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் மழை பெஞ்சிட்டு போயிடும். நீங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணிருப்பீங்க, அது எங்கேயோ போய் பெய்யும். இதனால நிறைய ரிஸ்க் இருக்குங்க, நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குதுங்க. பட் ஆனா வந்து இது ஒரு பிராக்டிக்கலா இந்த செயற்கை மழை பொழிய வைக்கிறதுக்குன்றது மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம பண்றது இல்லைங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பெருசா பண்றது இல்லைங்க. ஆனா இந்த மழையை வர வைக்காம இருக்கிறதுக்கு சில கண்ட்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. அது என்னன்னா, இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு மழை பெய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த கிளவுட டிஸ்பர்ஸ் பண்ணி விடுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் தூவி கிளவுட டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டு அந்த இடத்துல மழை பெய்யாம வச்சிருக்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் இருக்குதுங்க. சோ அதனால செயற்கை மழை அப்படிங்கிறது ரிசர்ச் அளவுக்கு தான், இன்னும் வந்து பிராக்டிக்கல் அளவுக்கு நம்ம பண்றது இல்லைங்க. ஓகே. இந்த இயற்கை மழையை தவிர செயற்கையான மழையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. நிறைய விவசாய பெருமக்கள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இன்றைய கால நேரத்தை கருதியும் நாளையும் நம்ம துணைவேந்தர் அவர்களுடைய அலுவல் பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் கடைசியாக 2 கேள்விகளை மட்டும் நான் முன்னெடுத்து வைத்துவிட்டு இந்த இன்றைய காணொளி தொகுப்பை நிறைவேற்றி கொண்டு செல்லலாம் என்று எண்ணி, முக்கியமான இந்த கேள்வி என்னன்னாங்க, இஸ்ரேலி டெக்னாலஜிஸ், வெளி நாடுகள் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து நம்ம விவசாயத்துறையில எந்த அளவுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றன, அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல நம்ம விவசாயத்தை உட்புகுத்த அறிவுரைகள் நம்ம விவசாய கல்லூரியையோ அல்லது நம்ம டிஎன்ஏயோ வந்து நம்ம அணுகும் பொழுது அதற்கு தகுந்த விவசாயிகளுக்கான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்படுமா, அதற்கு எந்த நாள் வரணும், அதற்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டைமிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, கிரேட். இந்த இஸ்ரேலி டெக்னாலஜிங்கிறது மெயினா வந்து 2 டெக்னாலஜிங்க. ஒன்னு வந்து ட்ரிப் ஃபர்டிகேஷன் டெக்னாலஜி, அது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து இந்த கிரீன் ஹவுஸ் டெக்னாலஜி, அதாவது இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த டெக்னாலஜிங்க. இந்த ரெண்டுமே வந்து நம்ம பெரிய லெவல்ல ஆராய்ச்சி பண்ணி இப்ப இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த டேங்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க. ஏன்னா மோர் கிராப் பர் டிராப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு துளிக்கும் நிறைய பயிர் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுடைய தாரக மந்திரமாவே இருந்துட்டு இருக்குதுங்க. அதனால இந்த ட்ரிப் இரிகேஷன், அந்த ட்ரிப் இரிகேஷன்லயே ஃபர்டிலைசர் கலந்து கொடுக்கறது ஃபர்டிகேஷன், இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிப் இரிகேஷன்ல ஃபர்டிகேஷன் கொடுக்கணும்னா நம்மளுக்கு வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர்ஸ் வேணும் இல்லைங்களா. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே இப்ப வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு யூனிட் வந்து இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வெளியே எங்க வாங்குனீங்கனாலும் எப்படி இருக்கும்னு தெரியாது. டிஎன்ஏ வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர் 1919 அப்படி எக்ஸாக்ட்லி இருக்கும். அந்த அளவுக்கு தரமா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நாங்க WTCன்னு எங்க கிட்ட ஒரு சென்டர் இருக்குங்க, வாட்டர் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி சென்டர் இருக்குதுங்க. அங்க வந்து இந்த இஸ்ரேலி டெக்னாலஜிஸ் பத்தின அனைத்து இதுக்கும் அவங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நேரம் காலமெல்லாம் இல்ல. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டோர்ஸ் ஆர் ஓபன்ட் ஃபார் 24/7 நான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஹார்டிகல்ச்சருங்க, டீன் ஹார்டிகல்ச்சர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போனா அவங்க டைரக்ட் பண்ணி விடுவாங்க. என்ன மாதிரியான ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பண்றதுக்கு என்ன டைமென்ஷன்ஸ் வேணும், அதுக்குள்ள என்ன மாதிரியான சீதோஷ்ண நிலையை கிரியேட் பண்ணும், அதை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே விளக்கம் கொடுப்பாங்க. இங்க எங்க கிட்ட நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதையும் போய் அவங்க பார்த்து ஒரு ஐடியாவோட போலாம். ஓ இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இப்ப இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபாகஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஃபாகஸ் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் ஃபேன்ஸ் வச்சிருப்பாங்க, ஃபேன் அண்ட் பேட் மெத்தட்ல வந்து அந்த இழுத்து கொடுக்கும், அதெல்லாம் எப்படி பண்றது, எல்லாமே வந்து கண்கூடா பார்த்துட்டு போலாம். அவங்க அதுக்கும் இருக்குங்க. இவங்க எப்ப வேணாலும் வரலாங்க, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்க. வந்து அவங்க அணுக சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்றோம். எங்களுக்கு ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் இருக்காங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவங்களையும் வந்து கேட்டா அவரும் தேவையான இடத்துக்கு அவங்கள டைரக்ட் பண்ணி விடுவாங்க, அறிவுரைகள் கொடுப்பாங்க. ஓகே, மிகுந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம். கண்டிப்பாக விவசாய பெருமக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு விளக்கமாக இருந்திருக்கும் என்ற எந்த ஒரு ஐயமும் இல்லை. கடைசி கேள்வி, இந்த மெடிசினல் ஹெர்ப்ஸ், பணப்பயிர்கள், பண மரங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈட்டி, வேம்பு, மலைவேம்பு, சாண்டல்வுட், ரெட் டீக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணப்பயிர்கள் அல்லது மெடிசினல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே இந்த மாதிரி விளை நிலங்கள்ல இந்த பொருட்களை நீங்க விளைவிச்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நீங்க எடுத்துக்கொண்டு சென்றதற்கு நாங்க அனைத்து உதவிகளையும் செய்து இந்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கு இந்த மாதிரி நாங்க உதவி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரீ டிஃபைன்டு சிஸ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்.
சரிங்க. மெடிசினல் ஹெர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இங்க மெடிசினல் பிளான்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டே தனியாவே ஒண்ணு இருக்குதுங்க. அவங்க வந்து இதுக்குரிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் கொடுப்பாங்க. நாங்க இன்னும் மெடிசினல் ஹெர்ப்ஸ் மார்க்கெட்டிங் உள்ள போலீங்க. பட் வேல்யூ அடிஷன் அப்ப அதுல இருந்து என்னென்ன மாதிரியான அந்த பிரின்சிபல் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அது எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க மெடிசினல் டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. இன்னொன்னு கேள்வி கேட்டீங்க, இந்த இந்த அஹ், அஹ், இது ரெட் சாண்டர் சாண்டல் பணப்பயிர்கள் பணப்பயிர்கள் இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இப்ப அவங்க வந்து விவசாயிகளோட நிலங்கள்லயே வந்து சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி பண்றது, அவங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதற்கு அணுக வேண்டிய இடம் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் மேட்டுப்பாளையம்ங்க. அதுக்கு நீங்க நெட்ல போனீங்கனாலே உங்களுக்கு டீனோட நம்பர் இருக்கும். போன் பண்ணியே கேட்டுட்டு யாரை அணுகலாம்னு கேட்டுட்டு அவங்க போலாங்க. சோ அதுக்கும் அவங்க பண்ணிக்க முடியுங்க. சோ இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் இங்க ரெடியா இருக்கு. அவங்களுடைய ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸோட இங்க அணுகி அவங்க அதுக்குரிய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மிக்க மிக்க நன்றி. முற்றிலும் விவசாய பெருமக்களுக்கு பல கேள்விகள், அதை வந்து மிக பொறுமையாக நீங்க வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் யாரை அணுக வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், இன்றைய கால சூழ்நிலையில் டெக்னாலஜிக்கல்ல எந்தெந்த மின்னஞ்சல் முகவரி மூலியமாகவோ ஆன்லைன் வெப்சைட் மூலியமாகவோ அணுகலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. விவசாய பெருமக்களுக்கு உதவி செய்வதற்கு இன்றைய துணைவேந்தர் அம்மா அவர்கள் இணைந்ததற்கு கேபிஎன் குளோபல் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்னர் துணைவேந்தர் அம்மா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கு கடைசியாக சொல்லிவிட்டு நாம் இந்த உரையை நிறைவு செய்யலாம். ரொம்ப நன்றி. எனக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டராக்ட் வித் ஆல் த எமினன்ட் ஃபார்மர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரு கூடயும் ஒரு இணைஞ்சது எனக்கு ஒரு பெரிய விஷயம். விவசாயம் அப்படிங்கிறது உயிர் மூச்சு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு அந்த காலத்திலேயே நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது பொய் கிடையாது. சோ விவசாயத்துக்குன்னு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது. பணம் இருக்கலாம், பட் சாப்பாடு வேணும். அதனால விவசாயம் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தோட இருக்கின்ற நம்பிக்கையோட நான் எனக்கு இந்த அளித்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கேபிஎன் குளோபல் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த அருமையான காணொலியில கண்டிப்பாக விவசாயம் செழிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.